தேர்மகன் பேசிட்டு இல்லையா, தொடர்ச்சியாக இது பண்ணலாம். அந்த படம் வந்து எப்படி உருவாங்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றின பொருள் எத்தனை பேருக்கு இருக்கு? அதாவது நீங்கள் வந்து ஒரு ரசிகனா இல்லை, சாரி ரசிகன் சொல்லுவோம், ஆடியன்ஸ், அதாவது பார்வையாளர்லாம் வந்து நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படிங்கிற வந்து பேசணும்ல. மற்ற பார்வையாளர்கள், அதுவும் குறிப்பிட்ட இடத்தை சேர்ந்த பார்வையாளர்கள் வந்து அதை ஒரு முன்னாடி பதிவு பண்ணார் அவர். அதாவது இப்படி தேவையான மக்கள் வந்து எப்படி உள்வாங்கிட்டாங்க அப்படின்றத வந்து மேலோட்டம் பதிவு பண்ணார். அதை பற்றின தேவர் சமுதாயத்தமாக இருக்கட்டும், தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கட்டும், வெவ்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து அந்த படத்தை எப்படி உள்வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது வந்து அதை பற்றின புரிதல், லைக் அதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் எத்தனை பேருக்கு? அதாவது ஒரு நல்ல படம் கெட்ட படம்ங்கிறத தாண்டி இதனுடைய தாக்கம் என்னவா இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? தேவர் மகன் வெளியானதுக்கு பிறகு தேவர் கம்யூனிட்டியில் தன்னுடைய இனம் சார்ந்த மரியாதை மற்றவங்களுக்கு பெருமையாக மற்ற இடங்களில் பேசும்போது கமலை குறிப்பிட்டு அந்த படத்தை குறிப்பிட்டு பேசுறது அதிகரித்த அதே சமயத்தில் மற்ற கம்யூனிட்டியை சேர்ந்த அது திரைத்துறை சார்ந்த இயக்குநர்கள் தங்கள் கம்யூனிட்டியில் இந்த மாதிரி ஒரு படத்தை தன்னுடைய கம்யூனிட்டியை வச்சு பண்ணணும் அப்படிங்கிற உந்து சக்தி வந்து அதிகமாச்சு. அது மட்டும் இல்லை, அந்த இனம் சார்ந்த அரசியல் தலைவர்கள் முக்கியமான இயக்குநர்களை அழைச்சி இந்த மாதிரி ஒரு படம் நம்ம இனத்தை பெருமைப்படுத்துகிற மாதிரி எடுக்கணுங்கிறது பேசினாங்க. இது வந்து எந்த மீடியாவிலும் பதிவு செய்யப்படலை, ஆனால் இது பின்னணியில் நடந்தது. ஆனால் அதனுடைய தொடர்ச்சியாக சில படங்கள் வெளிவந்தது. அந்த படங்கள் வெளிவந்த போது பிரச்சனைகள் வெளிவந்தது. உதாரணத்துக்கு மறுமலர்ச்சி அந்த படத்தினுடைய இயக்குனர் பாரதி அடிப்படையில் அவர் ஒரு வன்னியர் இனத்தை சேர்ந்தவர். பேசிக்கலி நானும் ஒரு வன்னியர் இனத்தை சேர்ந்தனால இந்த விஷயத்தை பதிவு பண்ணலான்னு நினைக்கிறேன். மறுமலர்ச்சி படத்தில் நடிச்சிருக்கிற ஆக்டர் பார்த்தீங்கன்னா மம்முட்டி பேசிக்கலி ஒரு மலையாளி அண்ட் அவர் ஒரு முஸ்லீம் இனத்தை சேர்ந்தவர். ஆனால் தமிழ் சினிமாவில் அவருக்கு எப்படி கமல்ஹாசனுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு சிறந்த நடிகருங்கிற ஒரு பிம்பத்தை நம்ம கொடுத்துருக்கோமோ சிவாஜிக்கு அப்புறம், அதே போல் மலையாளத்தில் ஒரு சிறந்த நடிகர் அப்படிங்கிறத மோகன்லாலுக்கு அடுத்தபடியாக நம்ம மம்முட்டியும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ கமலுக்கு இணையான ஒரு இமேஜ் உள்ள, கமலுக்கு எந்த வகையிலும் சளைக்காத ஒரு நாயகனை வந்து மைய பாத்திரமாக அந்த ஜாதியை சேர்ந்த, அந்த ஜாதிக்காகவே போராடுகிற, அந்த ஜாதியை தூக்கு பிடிக்கிற, ஆனால் மற்ற ஜாதிகளையும் அரவணைக்கிற, இதுதான் ரொம்ப முக்கியம். செய்ய வேண்டிய ஒரு சூழல் வந்து தமிழ் சினிமாவுக்கு குறிப்பாக அந்த ஜாதி ரீதியாக குறிப்பாக இயங்கக்கூடிய இயக்குநர்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த வகையில் மறுமலர்ச்சி படத்தை நான் பார்க்குறேன். அந்த படம் வெளியான போது நான் தென்னார்காடு, இப்போ கடலூர் மாவட்டமாக சொல்கிற மாவட்டம் கொஞ்சம் சில வருடங்களுக்கு முன்னாடி தென்னார்காடு மாவட்டம். அந்த தென்னார்காடு மாவட்டத்தில் அதிகமான 2 பிரிவுகளில் மெஜாரிட்டியாக இருக்கிறது வன்னியரின சமுதாயம் தான். ஸோ அதுக்கு அடுத்த கேட்டகரியில் தான் எஸ்சி சமுதாயம் இருக்கிறாங்க. ஸோ இந்த படம் திரையிடப்பட்ட போது தேட்டரில் வந்து பெரிய ரகலையும் அதனால் வெட்டுக்குத்தும் ஒரு சில கொலையும் நடந்துச்சு. ஒரு 3 பேர் அதனால் உயிரிழந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த படம் வெளியான காட்டுமன்னார்குடி பகுதியில் அதில் வன்னியர் இனத்தை சேர்ந்தவங்களே, வன்னியர் அண்டு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடையான மோதலில். ஆனால் அந்த மோதல் வெறும் ஜாதிய பிரச்சனையாக மட்டுமே அப்போ வந்து விவாதிக்கப்பட்டது. ஆனால் அந்த கொலை நடந்த இடமும் கொலைக்கான அடிப்படை பின்னணியும் நீங்கள் உண்மையிலே ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா மறுமலர்ச்சி திரைப்படத்திற்கான கட் அவுட் வைக்கிறதுல ஏற்பட்ட அடிதடி சண்டை தான். ஏன்னா அப்போ தான் வந்து தொல் திருமாவளவன் தன்னுடைய கட்சியை வளப்படுத்திக்கிட்டு இருக்காரு, ஒரு பக்கம் ராமதாஸ் தன்னுடைய கட்சியை வளப்படுத்திட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் எதிரெதிர் கோஷ்டிகளாக அப்போ வந்து இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து அண்ணன் தம்பிகளாக பழகிறாங்க. ஆனால் அப்போ எதிரெதிர் கோஷ்டிகளாக அந்த பிரச்சனை மையப்படுது. அந்த சூழலில் தான் மறுமலர்ச்சி வெளிவந்தது. மறுமலர்ச்சி வெளிவந்த போது தேவர் மகன் திரைப்படத்தில் இருக்கக்கூடிய பல சாத்தியங்கள் வந்து மறுமலர்ச்சியில் இல்லை என்றாலும், ஆனால் தேவர் மகன் திரைப்படத்திற்கு அருகில் செல்லக்கூடிய பல தகுதிகளை வந்து மறுமலர்ச்சி பெற்றிருந்தது. அது ஒரு வெற்றி படமாகவும் அமைஞ்சது. ஆமாம், எதிர்மறை ரீதியான தகுதி. ஸோ அந்த வகையில் தேவர் மகன் ஒரு ஜாதி ரீதியான படங்களுக்கு ஒரு முன்னோடியாகவும், ஜாதியை உயர்த்தி பிடிக்கிற இயக்குநர்களை அடையாளப்படுத்தி அதன் மூலமாக அரசியல்வாதிகள் அவர்களுக்கு பின்னாடி இருந்து செயல்படுற ஒரு போக்கையும் உருவாக்கியதில் தேவர் மகனுக்கு மிக முக்கிய பங்கு. தமிழ் திரைப்படங்களில் வந்து ஏன்னா வந்து நம்ம தேவர் மகன் நம்ம எவ்வளோதான் வந்து வெளியே வர நினச்சாலும் சினிமாவோட சாதியங்கிற பேச்சு வரப்போ கண்டிப்பாக வந்து கமலை தவிர வேறு யாரை பற்றியுமே இப்போ பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த சூழ்நிலை வந்து நம்ம வந்து தேவர் மகனை பற்றி பேச வேணான்னு அவர் டக்குன்னு இன்னொரு படம் சொல்கிறாங்கன்னா உன்னால் முடியும் தம்பி பற்றி சொல்கிறாங்க. இப்போ வந்து எனக்கு அடுத்த ஒரு ஞாபகம் வர படம்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்ததில் வந்து அவர் வந்து ஒரு நீங்கள் மேல் சாதி கீழ் சாதிங்கிறத விட நடுவில் இருக்கிறது வந்து ஆதிக்க சாதின்னு ஒன்று எனக்கு தோணுது. அதாவது அந்த இடத்துல வந்து மாப் சைக்காலஜி யாரோ அவங்க இது. ஸோ வந்து அந்த ஆதிக்க சாதியை பற்றி பேசுகிறப்ப அவர் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து எக்ஸ்போஸ் பண்ணி ரொம்ப டாம்பிகமாக காமிச்சார் தேவர் மகனில். தலித்துகளை எந்த அளவுக்கு வந்து கொச்சப்படுத்த முடியுமோ தசாவதாரத்தில் பண்ணார்.
மணல் கொள்ளை மாஃபியாவை எதிர்த்து போராடுற ஒரு கம்யூனிஸ்டுக்காரரை வந்து ஒரு தலித்தா காமிச்சாரு. ஒரு தலித்து போராடுறாங்கிறால ஒத்துக்கலாமே ஒழிய ஒரு 10 மேக்கப் போட்டு அதை சிரத்தை எடுத்து பண்ணவர் அந்த தலித்துங்கிற ஒரு கதாபாத்திரத்தை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அசிங்கமாக காமிக்க முடியும் அப்படிதான் காமிச்சாரு. ஸோ இது வந்து என்னோட சொந்த கருத்து கிடையாது, அதையும் சொல்லிடுறேன். நான் வந்து அந்த படம் பார்த்தப்போ வந்து எனக்கு எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தலை. நல்ல படமும் கெட்ட படமும் தெரில, எனக்கு அதை பற்றி பேசணுன்னே தோணல. அப்படி விட்டப்போ ஒரு ஆர்டிக்கிள் வந்து உயிர்மையில் படித்ததில் சாதனை விதித்து எழுதியிருந்தது இந்த கருத்துக்கள். அதை படித்தப்போ தான் தெரிஞ்சு இவ்வளோ மறைமுகமாகவும் சாதியத்தை வந்து நம்ம வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிற பற்றி. ஏன்னா இதை பற்றி வந்து எனக்கு தெரிஞ்சு தலித் சமுதாயத்தை சேர்ந்த யாருமே கூட ஒரு எதிர்ப்பு குரல் தெரிவிக்கல. ஏன்னா வந்து அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ அசிங்கப்படுத்த மாதிரி பண்ணாரு. ஏன்னா வந்து தலித்துங்கிறவங்க வந்து கருப்பாக அசிங்கமாக தான் இருக்கணுங்கிற ஒரு கோட்பாடு எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சுங்கிறது கண்டிப்பாக தெரில. பட் அதை வந்து ரொம்ப மிகச்சரியாக வந்து ஒரு தப்பான விஷயத்தை அவர் செஞ்சுருக்காரு. தமிழ் சினிமாவில் வந்து இப்படி வரேன் ரொம்ப, ஏன்னா என்னோட மையப்புள்ளி அதாவது தான் இருக்குது. அவர் இப்படி தலித் மக்களுடைய இருப்பு விட்டடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். விட்டடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது 2 விதமாக பார்க்கலாம். ஸோ தமிழ் சினிமாவில் வந்து எந்த ஜாதியினுடைய ரெப்ரசன்டேஷன் அதிகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பிராமணியர்களுடைய ரெப்ரசன்டேஷன் தான் அதிகமாக இருக்குது. நம்ம இப்போ வந்து தேவர் மகன்கிற ஒரு படத்தை எடுத்துக்கிட்டோம், ஆனால் அதை பற்றி பேசும்போது நம்ம பிராமணம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அப்படியே அடியோட மறந்துட்டோம். சங்கருடைய பெரும்பாலான படங்கள் நீங்கள் சொன்ன ஜாதி ரீதியான படங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்னா அது அந்த படங்களை சொல்லலாம். எக்ஸாம்பிள் த ஜென்டில்மேன், அதுலேருந்து தொடங்கி அவருடைய சிவாஜியில் வந்து ரஜினிகாந்தை வந்து வெள்ளையாக மாற்றின வரைக்கும் அது மிக ஆழமாக வெளிப்பட்டுச்சு. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஜாதி அதிகமாக ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா அது அவனுக்கு தெரியுதோ தெரியல, சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க, தெரியுமோ தெரியாது. அவர் குறிப்பிட்ட மாதிரி அவன் வந்து எஸ்சியாக பிறந்தாலும் கூட அவன் டைலாக் எழுதும்போது அவளை பார்த்தீங்களான்னு தான் எழுதுறான். ஆனால் இப்போ ரீசெண்ட்லி எங்கேயும் எப்போதும் ஒரு படம் வந்துச்சு, டாப்பிக்கை மாற்றி போல் அதுக்குள்ளே பேசுகிறேன். எங்கேயும் எப்போதும் உட்பட அவர் குறிப்பிட்டு சொன்னார் இல்லையா, கருப்பாக இருந்தால் அவன் எஸ்சியாக தான் இருக்கணுங்கிற ஒரு தவறான ஒரு காமன் சென்ஸ், ஒரு பொது பிம்பம் தமிழ் சினிமாவில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அது முற்றிலும் தவறாது. ஏன்னா கருப்பாக இருக்கிறவங்க பிராமணிலே நிறைய பேர் இருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் கருப்பாக இருந்தால் அவன் எஸ்சியாக தான் இருப்பான் அப்படிங்கிற ஒரு பிம்பம். ஆனால் கருப்பாக இருந்தால் அவன் மோசமானவனாக இருப்பான், பொறுக்கியாக இருப்பான், மொல்ல மாதிரியாக இருப்பான், கண்டிப்பாக அவன் வந்து சரியானவனா இருக்க மாட்டாங்கிற பிம்பத்தை அந்த தமிழ் சினிமா கட்டமைக்கிறது. நம்ம வேறு டாபிக் நம்ம அப்புறம் பேசலாம். ஸோ தமிழ் சினிமாவில் பிராமணியம் தான் தொடர்ந்து மறைமுகமாக ஒரு சிறந்தவனா அவன் பிராமணனாக தான் இருக்க முடியும். அவனுக்கு தான் சமூக அக்கறை இருக்குது, அவனுக்கு தான் சமூக கோபமே வரும். இது வந்து தொடர்ந்து அதுவும் சமகாலத்தில் ரொம்ப ஆழமாக ப்ரெசென்ட் பண்ணப்படுது. குறிப்பாக கருப்பாக இருக்கிறவனுக்கு அந்த உணவே வராதுங்கிறத வந்து சங்கர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருக்காரு. ரஜினிகாந்தை வச்சு நீங்கள் நம்ம சேரனை பல முறையில் அவர் எதிர்த்தாலும் ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம அவரை வந்து ஏற்றுக்கலாம். ஒரே காரணம், கருப்பாக இருக்கிற இப்போ எனக்குள்ளேயும் என்ன உட்பட பல பேருக்கு திருமணம் நடக்கிறதுக்கு அவர் தான் காரணமாக இருந்தார். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருன்னு அவர் எழுதின அவர் மூலிமா வெளியான அந்த பாடல் பல்லாயிரக்கணக்கான என்னை போன்ற இளைஞர்களுக்கு திருமணம் நடப்பதற்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருந்தது. எப்படி தேவர் மகன் ஜாதியத்தை முன்னிறுத்தி ஜாதியை வந்து எல்லாரும் தனக்கு பின்னாடி ஒரு ஒரு பெரிய சிம்பிளாக குத்திட்டு தெரிய வச்சதோ, அதே போன்று கருப்பாக இருக்கிறவங்களுக்கு திருமணம்ங்கிற ஒரு விஷயம் அல்லது அட்லீஸ்ட் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குனதுல சேரனுக்கு முக்கிய பங்கு உண்டு. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இன்று வரை பிராமணத்தை உயர்த்தி பிடித்து பேசுகிற விஷயம் தான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அது இலைமறை காய்மறைவாகவும் இருக்குது, டைரக்டாகவும் இருக்குது. மாஸ் ஃபிலிம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய நாயகன் யாராக இருக்குன்னா ஒன்று பிராமணாக இருப்பான், இல்லைன்னா தேவர் கம்யூனிட்டியாக இருப்பான். இது 2 தான் இருக்குது. இந்த செகண்ட் ஆப்ஷன் தேவை. இல்லை, இதுக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி தான். என்ன ஒன்றும் உங்ககிட்ட இருந்து இன்னும் ஒரு அதாவது இதே தமிழ் இண்டஸ்ட்ரி தானேங்க வந்து நம்ம விஜயகாந்த் கருப்பாக இருக்கிறவங்கள கொண்டாடின ஒரு தமிழ் சினிமா ஒரு காலகட்டம். கருப்பாக இருக்கிறவங்க இல்லை, அதாவது இந்தியாவை பொறுத்து இந்திய சினிமா உலகத்திலேயே வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியே ஒரு தனியாக நடத்துகிறாங்க. ஏன்னா உங்கள் இண்டஸ்ட்ரியில் தான் வந்து பெருசாக ஒரு அழகாக இல்லாமல், அழகுன்றது வெள்ளை உலகத்துக்கு, அந்த வெள்ளையிலையும் வந்து உடம்பெல்லாம் ஃபிட்டாக இருக்கிறவன் அடுத்த ஸ்டேஜ், அதுவும் இல்லாமல் வந்து ஹீரோ ஆகிற தகுதிகள் இருக்கிற இடம் இருக்கிற ஒரு சினிமா துறையை இந்திய தமிழ் சினிமாவை பார்க்குறேன். இதை பற்றி எப்படி? இதில் எனக்கு என்ன விஷயம்னா விதிவிலக்குங்கிற ஒரு விஷயத்தை மறந்துடுறோம். நீங்கள் பேசுகிற எல்லா விஷயங்களுமே விதிவிலக்கு. ரஜினிகாந்த் விதிவிலக்கு, தனுஷ் விதிவிலக்கு, விதிவிலக்குகள் மட்டும்தான் வந்து நம்ம பேசுகிறோம். ஆனால் பெரும்பாலான காட்சி அமைப்புகளை நீங்கள் இன்க்ளூடிங் ஒத்து கவனிச்சிங்கன்னா நாம் நாயக பாத்திரத்துக்கு நாம் செலக்ட் பண்ணுறதோ இல்லை ஒரு நாயகனுக்கான குணாம்சங்களை தேர்ந்தெடுக்கிறதோ கதாபாத்திரத்தை வடிவமைக்கிறதோ அந்த கதாபாத்திரம் சமூகம் சார்ந்த விஷயங்களை பங்கெடுத்துக்கிறதோ யார் இருக்காங்கன்னா இன்க்ளூடிங் நம்ம பார்க்குற சந்தானம் இருக்கார், விவேக் இருக்கார்,
வடிவேல் இருக்கார், அண்ட் இன் பர்டிகுலர்லி அந்த லொடுக்கு பாண்டி கருணாஸ் இருக்காரு. நீங்கள் குறிப்பாக பாருங்கள், இந்த சிகப்பாக இருக்கிற விவேக்கையோ அல்லது சந்தானத்தையோ நிறத்தை, அதாவது அந்த கலரை மையமாக வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணி வர்ற காமெடிகள் மிக 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 குறைவு, மோஸ்ட்லி இல்லைன்னே சொல்லலாம். ஆனால் நீங்கள் 100க்கு 85% கருணாஸ் எதிர்படுற காட்சிகள் எல்லாமே ஒரு நிறத்தை அடிப்படையாக வச்சு அவனை வந்து தாழ்த்தி பேசுறது, அவனை மனம் ஊன் பண்ணுற மாதிரி பேசுறதுங்கிறது தொடர்ந்து காட்சிப்படுத்தப்படுது. லாஸ்ட்டு நைட் நான் எங்கேயும் போய் முழுசாக பார்க்கல, பட் பர்டிகுலர் ஒரு சீன் பார்த்தா அந்த பொண்ணுக்கு ஒருத்தன் பிடிச்சிருக்கு, அவனை மாதிரி இருக்கிற சைகையில் இருக்கிற மாப்பிள்ளை தான் வேணும்னு எதிர்பார்க்குறான். ஆனால் அந்த டைரக்ட் தொடர்ச்சியாக காட்டுற அத்தனை மாப்பிள்ளைகளும் கருப்பாக இருக்காங்க. அவள் போகிற போக்கில் தன்னுடைய நாய்கிட்ட சொல்கிறா, அவன் கருப்பாக இருக்காண்டி, அவன் பிளாக்காக இருக்காண்டின்னு ஒரு வார்த்தை ஆழமாக வந்துட்டு போகுது. என்னுடைய விஷயம் என்னென்னா, பிளாக் இங்கே 2 விஷயம் நடக்குது மறைமுகமாக. பிளாக்குங்கிறது டாமினேஷன், பிளாக் அழகு, பிளாக்காக இருக்கிற பொண்ணுங்க, பிளாக்காக இருக்கிற பசங்க தான் பிடிக்கும்னு டிவியில் எல்லோரும் பேட்டி கொடுக்குறாங்க, மாண்டேஜில் வரும். பிளாக்காக இருக்கிற பொண்ணு தான் பிடிக்கணும். ஆனால் அந்த பிளாக்காக இருக்கிற பையன்களுக்கு எத்தனை பேர் வந்து முன் வராங்கிறது உண்மையிலேயே தமிழ் சினிமாவில் நிதர்சனம் கிடையாது. இப்போ பிராமணர் தான் மேலோங்கி இது பண்ணியிருக்காங்க, அது அடுத்தபடியாக தேவர் தான். இப்போ மதுரையை பின்புலமாக பண்ண படங்கள் இப்போ இங்கே பண்ணுற வெகுஜன சினிமா எல்லாமே கமர்ஷியலாக பண்ணுறாங்களா, ரவுடிசம் பண்ணுறாங்களா, கமர்ஷியலாக அது அருவாத்துக்குன்னா மதுரை தான் பின்புலம், வேறு எங்கேயுமே அவங்க போகிறதே இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லலாம், வட தமிழகத்தை வந்து பதிவு பண்ணவே இல்லை. எந்த ஒரு சினிமா வந்து அந்த ஒரு வாழ் முறை தக்கர் பிரச்சனை தவிர்த்து இங்கே யாரும் பெரும்பான்மையாக அதை பதிவு பண்ணவே இல்லை. தென்னார்காடு ஆகட்டும், வடார்காடு மாவட்டங்களாகட்டும், இந்த மாவட்டம் வந்து கதை இல்லையா, அங்கே மக்கள் வாழலையா, ஃபுல்லாக அவங்களோட பிளைண்டாக மதுரையில் யார் பெரும்பான்மையாக தேவர். இன்னமும் அங்கே சாதியம் இயங்குது காரணம் இது கூட இருக்கலாம். இவங்க குளோரிஃபை பண்ணுற ஃபிலிம்ஸில் ஃபுல்லாகவே அந்த போர்ட்ரேட் பண்ணி அவங்க தான் வீரமானவங்க அதெல்லாம் இது பண்ணுறாங்க. சமீபத்தில் ஒரு குறும்பட படப்பிடிப்புக்காக மதுரை போயிருந்தேன். அங்கே ஒரு பையனை தாத்தப்பட்டவுக்கும் தெரியாது, ஸ்கூலில் ஆடிஷன் வச்சு பசங்க செலக்ட் பண்ணால் ஷூட் பண்ணிட்டுருக்கோம். ஒரு வெயிலில் ஷூட் நடக்குது. அப்போ அந்த கமெண்ட் அடிக்கிறாங்க பக்கத்துலலாம், நம்ம பையனை நடிகை வச்சு நல்லா நடிப்பான், இவன் மாட்டுக்கீடு சாப்பிட்டு இருப்பான் போல, டைலாக சொல்ல மாட்டேன், இப்படியே சொல்கிறாங்க. என்னடா இன்னமும் அந்த சாதியம் இயங்குது. லொக்கேஷன் பார்க்கும்போது கூட எங்களுக்கு இந்த இதெல்லாம் வேணாங்க, இந்த இடம் பாருங்கள் நல்லா இருக்குன்னு காட்டுறாங்க. ஏன்னா அதெல்லாம் குரூப் ஹவுஸு அதெல்லாம் வேணாம் பார்த்தா அது ஒதுக்கப்பட்ட இடமா தாத்தப்பட்ட அவங்க மனசு தெள்ள இயங்குது, சாதியம் இயங்குது. புது குறியீடுகள் உருவாயிருச்சு. இந்த ஜாதியை குறிப்பிடுறதுக்கு புது குறியீடு மாட்டிக்கிறதுங்கிறவங்க குரூப் ஹவுஸ் இந்த மாதிரிலாம் புதுசாக மாட்டிக்கிறது கொஞ்சம் பழசு தான். அது வந்து குரூப் ஹவுஸ் இருக்கு சார், இவன் படத்துலேயே வருமே பிச்சைக்காரன் அந்த 7ஆம் படம் நான் கடவுளே, மலையாளிகள் வந்து போகிற போக்கில் ஜெயமோகன் வந்து பக்கா இந்துத்துவ அதை வந்து அப்போ சொல்லுவோம், மாட்டுக்கிறதுனால மலையாள தனக்கு அறிவு இருக்கு அப்படின்னு அந்த மாட்டுக்கிறதுங்கிறது வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்பைட் ஆஃப் தட் அப்படிங்கிற மாதிரி, இன்ஸ்பைட் ஆஃப் ரீடிங் பீஃப் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த சாதிய குறியீடுங்கிறீங்களா, நான் சொன்ன அந்த டாபிக் பேசும்போது இந்த சாதிய குறியீடுங்கிறோடைய வடிவம் மாறி இருக்குங்கிறது உண்மைதான். அந்த வடிவம் எந்த வகையில் மாறி இருக்குன்னு நான் அதான் குறிப்பிட்டு சொன்னேன். ஒரு தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்தவன் இந்த கலரில் தான் இருப்பாங்கிற ஒரு பிம்பம் இருக்கு இல்லைங்களா, அது தமிழ் சினிமாவில் கட்டமைக்கப்படுங்கிறது தான் நான் சொல்கிறது. இல்லை பழசு, அது தொடர்ந்து வெவ்வேறு வடிவங்களை சொல்லப்படுதுங்கிறது. இந்த 2 ஜாதிகள், அதாவது இப்போ இருக்கிற ஜாதிகள் வந்து பிராமண ஜாதி சொன்னீங்க, பட் எதை வந்து ரொம்ப ஆபத்தானதை பார்க்குறீங்க, சமுதாய ரீதியாக வந்து எதனுடைய தாக்கம் ரொம்ப மோசமானதாக எப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்க்குறீங்க? எந்த ஜாதியினுடைய எந்த ஜாதியினுடைய தாக்கங்கிறது எங்களுடைய பார்வை. ஜாதியை வந்து அதிகமாக காட்டுறாங்க சினிமாவில், எது ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்திக்கிட்டு நினைக்கிறீங்க? அதிகமாக காட்டப்படுறது பிராமணிய சமுதாயத்தை பற்றி இருந்தாலும், ஆனால் அந்த பிராமணிய சிந்தனை தான் எங்களை ரொம்ப மோசமாக பாதிக்கப்படும். பிராமணர் கிடையாது. இப்போ என்னுடைய நண்பர்கள் பல பேர் பிராமணர்களாக இருக்காங்க, ஆனால் அவங்களால எனக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் அந்த சிந்தனையோடு இருக்கிற மற்றவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அந்த பிராமணிய சிந்தனையோடு இருக்காங்க, அவங்க தான் மிகப்பெரிய பார்ப்பன அல்லாத ஜாதிகள். ஆனால் பார்ப்பனர்கள் இருக்கிறவங்க அதை பண்ணுறதில்லை. தேவர் ஜாதியை வந்து இவ்வளவு முன்னிலைப்படுத்துற ஒரு போக்கு எப்படி சினிமாவில் வந்து நம்புறீங்க? அதாவது கடந்த 5 ஆண்டுகள் வந்து தேவர் ஜாதியை ரொம்ப அதிகமாக முன்னிறுத்துறாங்கன்னு சொல்லலாமா? அதுக்கு முழு காரணம் வந்து மதுரை தான். மதுரையை மையமாக வச்சு கண்டிப்பாக சொல்லலாம். பாரதிராஜா அதோட முன்னோடி. கண்டிப்பாக அதுக்கான காரணம் ஒரே காரணம் பாரதிராஜா மட்டுமே சொல்லலாம். ஏன்னா அவரோட படத்தில் இடைமறை காய்முறை எத்தனையோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஜாதி குறியில் வந்தாலும் அவரால் இன்ஸ்பயர் ஆன ஒரு கூட்டம் வந்து 80-85களில் இருந்து இல்ல அதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து சென்டிமெண்ட். அதான் காரணம். காதல் படத்துல வந்து நம்ம இங்க பேசுறவங்க சீரியஸா பேசிக்கிட்டு இருந்தாலும் இந்த கூட்டத்துல இருக்கிறவங்க வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு அதோட முக்கியமான காரணம் மதுரைக்கு போனா படம் ஹிட் ஆகுங்கிறது.
அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி அடுத்து வந்த 3-4 படங்கள் வரிசை ஹிட் ஆச்சு. கில்லி, மதுரை. ஸோ அதுக்கப்புறம் வந்து மாஸ் ஹீரோஸ் வர ஆரம்பிச்சாங்க. அதனால வந்து ஆயுதங்கள் தூக்கலைன்னா வந்து மாஸ் ஹீரோ படத்தில் வந்து எந்த விதமான ஒரு ஜஸ்டிஃபிகேஷனுமே பண்ண முடியாது அவங்க அந்த கமர்ஷியல் ஃபார்மேட்டுக்கு. அதுக்காக பண்ணதுனாலும் கடைசி வரையும் அவங்க வந்து மதுரையை காமிக்கிறப்ப ஜாதியை பற்றியான குறியீடுகள் இருக்கவே இருக்காது. லேண்ட்மார்க்கில் கோரிபாளையம் சுற்றி வரப்போ தேவ சிலை ஒரு தடவை காமிச்சிடுவான், தெரிஞ்சிடும் இந்த ஜாதியை பற்றிய படம். அவ்வளோதான். சிங்கம் படத்துல என்ன கேரக்டர் அந்த சூர்யா? சிங்கம் சிங்கம் இந்த பக்கம் இல்ல, திருநெல்வேலி திருநெல்வேலி அது அடுத்து அந்த அந்த உயர் ஜாதி மக்களை ஃபுல்லாக கவர் பண்ணிடுறாங்க. இல்லை நாம வந்து ஒரு மார்க்கெட் ஃபோர்ஸாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். மார்க்கெட் ஃபோர்ஸாக பார்க்கும்போதுங்க சினிமா வந்து முதல்ல சம்பாதிக்கிறது எங்கே? சென்னையில் இருக்கிறவங்க எல்லோரும் இருக்காங்க. அந்த காலத்து முதல்ல பிராமணிய சினிமா அதிகமாக இங்கே ஓடிக்கிட்டு இருந்தது காரணம் அவங்க பெரிய ஆடியன்ஸாக இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உண்மையாக வந்து பெரிய கலெக்ஷன் வர்ற ஊருங்க என்ன பார்த்தீங்கன்னா மதுரை, கோவை, இது 2. அப்புறம் திருச்சி, சேலம் பக்கம் அடுத்த லெவலில் கலெக்ஷன்ஸ் நிறைய நடக்குது. ஒரு எக்கனாமிக் லெவலில் பார்க்கும்போது அப்போ நான் வந்து ஒரு தமிழ் சினிமான்றது முழுக்க முழுக்க வருமானத்தை நோக்கிய ஒரு பயணத்தில் போயிட்டுருக்குது. அது வந்து ரொம்ப சங்கடத்துக்குரிய விஷயம், ஆனால் அதுதான் உண்மை. அப்படி பார்க்கும்போது நான் வந்து யாரை பற்றி படம் எடுத்தால் ஓடும்? மதுரைக்காரங்க பார்த்தாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. நம்ம எதோ கதையை எடுக்கிறது போல் அவங்க கதையை எடுத்தால் அவங்க பார்க்குறாங்க, அப்போ அந்த கதையை எடுப்போம். அப்போ எனக்கு வந்து நான் ஒரு சினிமாக்காரனா எனக்கு அந்த விஷயம், அந்த ஊரை பற்றி என்ன தெரியணும், என்ன வரலாம், அதை பற்றி எது தெரியுமோ தெரியலையோ, மதுரையை பற்றி ஒரு பொத்தம் பொதுவாக எடுத்தால் கூட போதும். பொத்தம் பொதுவாக எடுக்கும்போது முதல் வர்றது வயலன்ஸ், முதல்ல வர்றது ஒரு வெட்டுச்சண்டை, ஒரு சண்டை காட்சி. அதை மட்டும் வச்சுட்டேன்னா எனக்கு அது மதுரைன்ற ஒரு இதை காட்டிடலாம். மதுரைன்னும் போது எனக்கு ஏற்கனவே தேவர் மகன்லாம் கற்றுக் கொடுத்த விஷயம் அவங்க தேவருங்க அப்படின்ற ஒரு அடி ஒரு சொல்ல தேவையில்லை. இனிமேல் அதை சொல்ல தேவையில்லை. நான் இந்த தேவர் சிலையை சுற்றுறதுன்றது சென்ட்ரலில் சுற்றுற மாதிரியான விஷயமா பார்க்குறேன். அது வந்து ஒரு சிம்பிளை தாண்டி போயிடுச்சு. தேவர் சிலைன்றது மதுரைக்கான ஒரு அடையாளம். அது அம்மா மாறியாச்சு. இப்போ அதை வந்து நான் வெறும் சாதிய குறியீடாக பார்க்க விரும்பல. அதையும் தாண்டி வந்து இப்போ அந்த அதாவது எனக்கு வந்து இப்போ நான் அதில் இன்னைக்கு எப்படி நான் பருத்தி வீரனுக்கு அப்புறமா கூட வர்ற இந்த 5 வருஷம் சினிமாவில் கான்ஷியஸாக நான் வந்து ஜாதியாக எனக்கு தெரியுதான்னா எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு இதெல்லாம் எனக்கு தெரியும் இதெல்லாம் தேவர் படம் தான், இதெல்லாம் மதுரைக்காரங்களுக்காக எடுக்கிற படம் அப்படின்ற ஒரு அடிப்படையான ஒரு முடிவு எனக்கு நல்லாவே தெரியுது. சரி, இவங்களுக்கே எடுக்காமல் வேறு பக்கம் போகலான்ற வேறு எங்கெல்லாம்ப்பா அருவா சண்டை நடக்குது அப்படின்னு தேடி போகிற படங்கள் தான் இப்போ சிங்கம். இந்த திருநெல்வேலி பக்கம் போகலாம். இந்த களவாணி வந்து தஞ்சாவூர் பக்கம் இல்லை. அதாவது அந்த ஏரியா பேஸ்ட் சினிமா வர்றதுக்கான காரணம் இதுவாக தான் நான் இங்கே இப்போ மதுரையை தவிர வேறு ஏதாவது வெரைட்டி காட்டுவோம்னு நினைக்கிறவங்க அதே வயலன்ஸை தேடி வேற பக்கம் போறாங்க. அப்ப இதுக்குள்ள அவருக்கு முன்னாடி வச்ச ஒரு முக்கியமான புள்ளி, அதாவது சினிமா தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர் இயக்குனர் 2 சேர்ந்து சொல்றாங்க. இவர்களுடைய காம்போசிஷன் என்ன? இவர்கள் வந்து பெரும்பாலும் வந்து இன்னைக்கு தங்கர் பச்சான்ட்ட பேசும்பொழுது சினிமா துறை வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 60-70% வந்து அவங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஜாதி பேர் சொல்ல விரும்பல, ஆனா உங்களுக்கு யாருன்னு தெரியும் அப்படின்னு சொன்னாரு. அது உண்மையா நினைக்கிறேன், கேட்குறேன் நான் உங்களுடைய அனுபவத்தில் வந்து அது வந்து உண்மைதான். அவர் தங்கர் பச்சான் குறிப்பிட்ட அந்த விஷயம் உண்மைதான். இன்னைக்கு மேஜராக மீடியாவாகட்டும் இல்லை வந்து தமிழ் சினிமானுடைய தயாரிப்பு நிர்வாகிகளில் முக்கிய பொறுப்பு வகிக்கிற எல்லாமே பிராமணர்கள் தான். ஆமாம், அது அவர் சொன்னதை அடுத்து முதலியார் சொல்லியிருப்பாரு. அவர் சொன்னது தேவர்கள் சொன்னார். ஆமாம், அவங்களும் இருக்காங்க. பட் அந்த மெயின் டிசிஷன் மேக்கிங்கில் இருக்கிறது அவங்க தான். அவங்கள கிராஸ் பண்ணி தான் நீங்கள் ப்ரொடியூசரே அப்ரோச் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு டாமினேஷன் இன்னும் இருக்குண்ணா. ஸோ நீங்கள் ஒரு பிராமணராக இருந்தால் அந்த சமுதாயத்திலேருந்து நீங்கள் வந்திருந்தால் உங்களுக்கான கதவு வந்து வேகமாக திறக்கும். ஏன்னா அதுக்கான சப்போர்ட் வந்து பெரிய அளவில் இருக்குது. அடுத்து வந்து நீங்கள் அதாவது உங்களோட நேரடியாக தொடர்புபடுத்துகிற ஒரு சொன்ன மாதிரி இப்போ ப்ரொடியூசர் டைரக்டருக்கும் முன்னாடி ஆக்சுவலாக சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ணுறது யார்? ஃபினான்ஸ் கொடுக்குறது ஜாதி. அது பார்த்தீங்கன்னா 2 கம்யூனிட்டி தான் வரும் ஆக்சுவலாக. இன்றைக்கி அந்த 2 கம்யூனிட்டி தான் வந்து மதுரை பேஸ்டாக போதா இல்லை சென்னை பேஸ்டாக வருதான்னு இருக்கும். இது இங்கே மட்டும் இல்லை, ஸ்ரீலங்காலேருந்து வெளியில் போன தமிழர்கள் எல்லாருமே லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக வாரினால அவங்களுக்கு அங்கே சோஷியல் லைஃப் இல்லை, தமிழ் சினிமா பார்த்து தான் வளர்றாங்க.
பிரான்ஸ்ல ஒரு தமிழ் படம் எடுத்தது பாக்குறேன், அவங்க மதுரை ஸ்லாங்ல தான் பேசுறாங்க. பிரான்ஸ்ல இருக்கிற தமிழ் கேங்ஸ்டர் ஃபிலிம் ஃபுல்லா மதுரை ஸ்லாங்ல இருக்கு. ஒரு அந்த அளவுக்கு ஒரு டீப்பான இம்பாக்ட் இருக்கு. ஸோ இது வந்து பொசிஷன் மாறினாலும் சரி, கண்ட்ரி மாறினாலும் சரி, என்ன கேட்டால் அதுக்கு யாரு, அதுக்கு அந்த வர்த்தகத்துக்கு யாரு முதலீடு போட்டாங்களோ அவங்க இன்னைக்கு ஹிடனா இருக்காங்க எல்லா இடத்துலையுமே. முன்னாடி இந்த வசனங்கள் எழுதுறவங்க எல்லாமே பிராமணிக்கல் பாஷையில எழுதுவாங்க. அதாவது அந்த கேரக்டர் பிராமணா தான் இருக்கும், இல்லைன்னா கூட அந்த கேரக்டர் வந்து சொன்ன மாதிரி ஆவா அவான்னு பேசுறது, நேக்கு நேக்கு. அந்த காலத்து பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே பிராமின் கேரக்டரா வச்சிருவாங்க. எழுதுறவர் நான் பிராமினா இருப்பாரு, இளங்கோவன், ஆரூர் தாஸ், இவரெல்லாம் இருப்பாரு. அவரு என்னன்னா அது எப்படி அவங்கள போய் அது ஒரு உயர்தட்டு ஆளுன்னு தெரியணுங்கிறதுக்காகவும் இருக்கலாம், இல்ல அது ஒரு நல்ல பாஷை, கீழே உள்ளது நீச பாஷை அது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கணக்கு இருந்திருக்கும். இன்னைக்கு வந்து மத்தா காலவழி இதெல்லாம் வச்சுட்டாதான் படம் நல்லா இருக்கு. ஏன்னா அதெல்லாம் வயலன்ஸோட சேர்ந்து போகுது. அதெல்லாம் காலவழி இதெல்லாம் சொல்லணும்னா படம் இல்லை. இப்போ தேவர் இன சமுதாயமோ இல்லை வந்து பிராமண இன சமுதாயமோ அவங்கள சார்ந்த வசனங்களோ அல்லது சார்ந்த கதாபாத்திரங்களோ ஏன் அதிகமாக அந்த ஜாதி அல்லாதவர்களால் முன்னிறுத்தப்படுதுன்னா, இப்போ நான் என்னுடைய ஃபஸ்ட்டு டிராஃப்ட் எழுதும் போது நான் பிராமணியத்தை சார்ந்த ஒரு பெண்ணை தான் நாயகியினுடைய முக்கிய பாத்திரமாக வைக்கிறேன். அப்போ அவர் கேட்குறார் தயாரிப்பார், நீங்கள் ஏன் பிராமண பெண்ணை அந்த இடத்துல முன்னிலைப்படுத்துறீங்க அப்படின்னு. ஆனால் நான் எதிர்கொண்ட பெண் பிராமண பெண் அந்த மாதிரி இருந்தால், பாசிட்டிவாக இருந்தால், ஜாதியத்துக்கு எதிராக இருந்தா அப்படின்னு பார்க்கும்போது நான் அந்த கதாபாத்திரத்தை நான் வந்து வைக்கிறேன். ஆனால் அப்படி வைக்கும்போது நான் என்ன ஜாதின்னு அவர் கேட்குறாரு. நான் என்னுடைய ஜாதியை சொல்கிறேன், நீங்கள் அந்த ஜாதி சொல்லும்போது உங்கள் ஜாதி பொண்ணு அதை செஞ்சா அப்படின்னு செய்யலாமே அப்படின்னு அவர் அந்த வாதத்தை வைக்கிறார். ஆனால் என் ஜாதி பொண்ணு 10ஆம் வகுப்பு முடித்து அவள் எப்போ வயசுக்கு வராலும் அடுத்த 2வது வருஷமே அவருக்கு திருமணம் ஆகி போயிடுவா. அந்த இடத்த ரீச் பண்ணுற டிசிஷன் இன்னைய வரைக்கும் எங்கள் இனத்துலேருந்து வரல. நான் அதனால தான் பிராமண பெண்ணை வச்சுருக்கேன். ஏன்னா பிராமண பெண் தான் ஒரு டிகிரியை முடித்து அடுத்த ஸ்டேஜுக்கு போய் ஒரு சமூகத்தோட உறவாடுற ஒரு வாழ்க்கையை இன்னைய நிலையில் வச்சிருக்கிறான்னு நான் விவாதிக்கிறேன். ஆனால் அவரை ஏற்க மறுக்கிறார். நீங்கள் அந்த இடத்துல சரி அந்த இடத்துல ஆல்டர்னேட்டிவ் வைங்கன்னு சொல்கிறார். ஸோ அது வச்சா நல்ல படமாக வர வந்து நான் ஒருவேளை ஒரு ரீடரான வரலாம் பரவாயில்லையே நல்ல விஷயம் சொல்லியிருக்காருன்னு அது வந்து அந்த ரியலிசம் நல்லதா கெட்டதானே எனக்கு இப்போ கன்ஃபியூஷனாக இருக்குது. இல்லை அந்த ரியலிசம் வந்து நல்லதா கெட்டதான்னு சொல்ல நான் என்ன சொல்றேன்னா அவருடைய மோட்டிவேஷன் தான் நான் சொல்ல வரேன். எனக்கு பணம் போடுற ப்ரொடியூசர் என்ன ஜாதியோ தான் ஜாதியை நீங்கள் முன்னிலைப்படுத்துங்கிறதா அவர் மறைமுகமாக எனக்கு சொல்ல வர்றது. நான் ஒரு முதலியார், அவர் ஓப்பனாக சொல்லிடுறேன். அவர் ஏன் அந்த பொண்ணு முதலியார் பெண்ணாக இருக்கக்கூடாதுங்கிறாரு. விதிவிலக்கு தான் நம்ம அதிகமாக பேசுகிறோம். ஒரு சப்ஜெக்டில் யார் மெஜாரிட்டியாக இருக்காங்க நீங்கள் பேசுனீங்கன்னா 70% மேலே பிராமணி தான். நீங்கள் இப்போ நான் ஒரு பிராமணிய பெண்ணை வச்சுருக்கிறதுக்கு நான் வந்து ஓப்பனாக ஒரு விஷயங்கள் சொன்னேன்னா அந்த பெண் வைக்கிறதுனால எனக்கு சில பெனிஃபிட்ஸு இன்க்ளூடிங் சென்சார் போர்டு வரைக்கும் மூவ் ஆகும். அது எனக்கு தெரியும். ஏன்னா சென்சார் போர்டு வரைக்கும் நீங்கள் எந்த ஜாதியத்தை முன்னிறுத்துறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வசனங்களில் நீங்கள் எடுக்கிற காட்சிகளில் கற்றுக் கொடுக்கறது குறையுது. இது வந்து நம்ம மறுக்க முடியாது. இப்போ நம்ம சார் சொன்ன மாதிரி பாரதி கண்ணமாகட்டும் பேராண்மையாகட்டும் தொடர்ச்சியான படங்கள் அந்த பிரச்சனைக்கு உள்ளாகிட்டே இருக்குது. நீங்கள் பிராமண சமூகத்தில் நான் எந்த உயர்த்தி பிடிச்சி எந்த காட்சி வச்சாலும் அவங்க ஒரு பிராமண பெண் ஒரு கீழ் ஜாதி சேர்ந்தவங்களை எந்த மாதிரி திட்டினாலும் அது கொடுக்கறதே கிடையாது. அது வந்து அது பெண் பேசுனா உடனடியாக இருக்குது. எனக்கு அது ஷாக்காக இருந்துச்சு. அது உண்மைங்கிறது நான் அது புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை நான் டிசைட் பண்ணேன். ஆமாம் அடிக்கலாம், ஒரு அடிக்கலாம். ஒரு ஷார்ட் வருது நைட்டு நான் பார்க்குறேன், தம்பிக்கிட்ட உடனே நான் அதை ஷேர் கூட பண்ணிக்கிட்டேன். அந்த லொடுக்கு பாண்டி வந்து வராரு ஏத்தாப்புல ஒரு பிராமணிய லேடி வந்து ஆண்டி அது போகணுன்னு இதை இவரை பார்த்துட்டு சொல்ல, ஐயோ உன் முகத்தில் முடிச்சிட்டேன்டா தம்பி இன்றைக்கி என்னெல்லாம் நடக்க போகுதோன்னு ரொம்ப ஓவர் எக்ஸஷன் ஆகுது. இதை அடுத்து உடனே ஆக்சிடென்ட் ஆகி சாக போகிற மாதிரி அது வந்து வச்சுருக்காங்க. அப்போ அந்த பிம்பத்தை பார்க்குற ஆடியன்ஸோடைய மனநிலை என்னவா இருக்கும். அப்போ ஒரு ஆன்டி எதிர்கொள்கிறது கூட ஒரு பிராமணிய லேடியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வந்து இங்கே தமிழ் சினிமா கட்டமைச்சிட்டே இருக்குது. வியாபார உத்திக்காக தான் நிறைய பேர் பிராமணிய கதாபாத்திரங்களை வச்சுக்கிறாங்கிறது என்னோட தமிழ் திரைப்படங்களில் வந்து தாழ்த்தப்பட்டவங்களுடைய எந்த ஜாதியும் இது அடையாளப்படுத்துறதே கிடையாது. இது நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க முன்னாடி முன்னாடி? அதுதான் சார். இப்போ என்னன்னா பிரச்சனை வந்து ஒரு பழமொழி இருக்குல்ல, முட்டையிலேருந்து கோழி வந்ததா இல்லை கோழிலேருந்து முட்டை வந்தது. ஒரு டேரக்டருங்கிறவன் வந்து ஒரு ரியாலிட்டியை பார்த்து படம் பண்ணுறானா இல்லை படத்தை பார்த்து ரியாலிட்டியாக பண்ணிக்கிறானா அப்படின்னு. ஸோ இது அப்படி தான் இருக்குது. ஏன்னா இப்போ அவர் சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும், இவர் சொன்ன நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கும்போது என்ன நம்ம சொல்கிறது, பிகாஸ் என்ன அப்படின்னா இல்லை பாதி பேர் வந்து வருங்கால ஃபியூச்சர் டேரக்டர்ஸாக இருக்க போகிறாங்க. இப்போ பாதி பேர் கண்டிப்பாக வருவாங்க. முகிலா இருக்கட்டும் இல்லை சாரா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் யாராக கண்டிப்பாக வருவோம். பட் ஆனால் என்ன அப்படின்னா நான் ஒரு கதை பார்த்து சொல்லுவோம். சார் சொல்லும்போது அதுக்கு எதிர்மறை பேச்சு ஒன்று சொன்னார். வன்னிய சமுதாயத்தில் வந்து 10ஆம் வகுப்பில் வந்துட்டு காட்சி காட்டிடக்கூடாது. நான் ஒரு ரீடராக வந்து எடுத்துக்கலாம். சூப்பர் விஷயம்.
இது வரைக்கும் வந்ததே இல்லை அவங்க சமுதாயத்தில். நம்ம காட்டுறோம் அஸ் அ கிரியேட்டர், நம்ம அதானே பண்ணணும். இது வரைக்கும் அந்த சமுதாயத்தில் வந்ததே கிடையாது. அப்போ இனிமேல் வரட்டுமே. ஆனால் என்ன இருக்கோ அதை அப்படியே காமிச்சோம் அப்படின்னா நீங்கள் அப்புறம் எதுக்கு படம் பண்ணுற? ஸோ ஒரு டேரக்டருங்கிற ஒரு சமூக உணர்வோடையும் அந்த மாதிரி ஒரு உணர்வோட இருக்கணும். இந்த மாதிரி இந்த சமுதாயத்தில் இப்படி இருக்கு, இந்த மாதிரி இந்த சமுதாயத்தில் இப்படி இருக்கு. உங்கள் கருத்தை நான் முழுமையாக ஆதரிக்கிறேன். ஒரு 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 கிரியேட்டராக நான் வந்து நான் ஒரு படம் எடுக்கிறேன். அந்த படம் த ஃபஸ்ட் பாயிண்ட் அதை வந்து வியாபார ரீதியாக தான் நான் அணுகிறேன் முதல்ல. இரண்டாவது பட்சம் தான் நான் கலைக்கான விஷயமா அதை பார்க்குறேன். என்னுடைய தயாரிப்பாளர் என்ன ஜாதியோடு தான் அவர் அணுகிறார். என்ன அவர் ஒரு முதலியாராக இருந்தாலும் அவர் யாருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாருன்னா, எனக்கு மேலே இருக்க ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் என் ஜாதிக்காரராக இருக்கிறனால தான் அவர்கிட்ட கொண்டு போய் உட்கார வைக்கிறார் பேசுகிறதுக்கு. நீங்கள் இங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ ஜாதி ரீதியாக தான் ஒரு லிங்க் வந்து தொடர்ச்சியாக எங்களுக்கு நாங்கள் ஒரு கதை சொல்ல போகிற இடம் வரைக்கும் நடக்குது. ஸோ நாங்கள் அந்த இடத்துல உட்காரும்போது கண்டிப்பாக ஒரு கிரியேட்டருக்கு தன்னுடைய ஜாதியை படத்தில் பிம்பம், இந்த தமிழ் சினிமாவோட பிம்பம் இருக்குங்க. நான் ஒரு வன்னியர் ஜாதிங்கிறத நான் அடையாளப்படுத்திக்க விரும்பலை. நீங்கள் சொன்னேன், நான் ஒரு பேசிக்லி கம்யூனிஸ்ட்டு. எனக்கு வந்து ஜாதி ரீதியான எந்த விதமான பாகுபாடும் எனக்கு அது சம்மந்தமான விஷயங்களில் எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறது. நான் என்ன குறிப்பிட்றேன்னா, என்னுடைய கதை கலனில் நான் குறிப்பிட்ற விஷயம் என்னென்னா, ஒரு பெண் இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு பிராமணிய சமுதாயத்தில் மட்டும்தான் தொடர்ச்சியாக அவங்க அதை செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. ஏன் மற்ற ஜாதிக்காரர்கள் நீங்கள் முன்னிறுத்த தயங்குறீங்கிறத நான் சொல்ல வரேன். சார் நான் ஒன்று சொல்கிறேன் சார். நீங்கள் நான் இல்லை சமூகம் ஒரே ஒரு அதாவது அவுட் ஆஃப் கூட இருந்துக்கோங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ சமூக உணர்வோடு இருக்கிறவர், ஒரு கம்யூனிஸ்டாக இருக்கிறவர், உங்கள் கதாபாத்திரம் நீங்களே வந்து ஒரு சப்போஸ் வந்து நீங்கள் அதுக்கு என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். பட் உங்களுடைய கதாபாத்திரத்தை நீங்கள் ஒரு பிராமணர் தான் வைக்கிறீங்க. ஒரு பிராமணன் தான் நல்லா இருந்திருக்குமே, அவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டேரக்டர் இப்போ கருணாஸ் அந்த கேரக்டர் போகும்போது ஐயோ அம்பி உன் மூஞ்சில முடிச்சிட்டேன்டா அப்படின்னு நான் சொல்லும் போது ஏன் வைக்கக்கூடாது? அப்போ இது வந்து வேற சமுதாயத்தில் என்னுடைய கேள்வி இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் ஒரு கதாபாத்திரத்தை வடிவமைக்கிறேன். அந்த கதாபாத்திரம் இன்னைக்கு இருக்கிற சமூகத்தோட எந்த அளவுக்கு லிங்க்ல இருக்குங்கிறது தான். ஒரு பிராமணிய பெண் இன்னைக்கு நம்ம இப்போ இத்தனை பேர் உட்காந்துருந்தோம் இல்லைங்களா? இதில் எத்தனை பெண்கள் வந்து வன்னிய இனத்திலிருந்தோ இல்லை நம்ம மற்ற தாழ்த்தப்பட்ட இனத்திலேருந்து வந்து இங்கே உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? கிடையாது. அந்த கதாபாத்திரம் தான் எந்த ஜாதிங்கிறத டிசைட் பண்ணுது. ஏன்னா அந்த கதாபாத்திரம் நாம் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு கல்லூரி மாணவியோ இல்லை நம்ம பார்க்குற மாதிரி ஒரு அடிப்படையான ஒரு அலுவலக பெண் ஊழியரே கிடையாது. அதுக்கெல்லாம் தாண்டின ஒரு எக்ஸ்ட்ரானரி பவர் உள்ள ஒரு பெண். அந்த பெண் இந்த சமூகத்தோட பல ஆண்களோட பழக வேண்டியிருக்கு, பலரோட விவாதிக்க வேண்டியிருக்கு, பலரோட பழகி பலரோட விவாதித்து இன்க்ளூடிங் தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது உட்பட எந்த சமூகத்து பெண்கள் அதிகமாக பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ இந்த சமூகத்தோட யார் மெஜாரிட்டி, நான் யாருமே குறிப்பிட்டு சொல்ல, யார் மெஜாரிட்டியாக இருக்கா? இன்றைக்கி 11:30 மணிக்கு ஆனதுக்கு பிறகும் பப்பில் உட்காந்து சகஜமாக தண்ணி அடித்து தன்னை விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிற பெண் யாராக இருக்கா இந்த சமூகத்தில் அப்படின்னு நான் அதை வந்து இங்கே கன்வே பண்ண வேண்டியிருக்கு. யாராக இருப்பாங்கங்கிறது இங்கே ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். தெரிந்த ஒரு விஷயத்தை தான் நாங்கள் கன்வே பண்ண முடியும். நான் ஒரு வன்னியரின பெண்ணுன்னு அறிமுகப்படுத்தினேன்னா மிகப்பெரிய கலவரம் இங்கே வெடிக்கும். நான் வந்து ஒரு தொல் திருமாவன் ஒரு எஸ்சி பொண்ணுன்னு வச்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனை படம் உள்ளாகும். இதையெல்லாம் தவிர்த்துட்டு போனால், ஆனால் அந்த ஜாதிக்காரங்க அதை எதிர்க்க மாட்டாங்க. சார் சொன்னார், அவங்க யாருமே வந்து மிருகமாக ஆகிறதே இல்லைன்னு. ஏன்னா அவங்க அதை ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. இந்த பெண் பண்ணுவாளா, இந்த இனத்து பெண் பண்ணுவாளா, அதுக்கான காரண காரியங்கள் அந்த படத்தில் இருக்குது. ஸோ கதாபாத்திரத்தை நான் வடிவமைக்கும் போது அந்த கதாபாத்திரம் உயிரோட்டமுள்ள தான் மாறினா சமூகத்திற்கு அந்த கதாபாத்திரத்துக்கும் சம்பந்தம் இருக்கா, இன உணர்வு ரீதியாக ஜாதி ரீதியாக அது சரியாக ஏற்றுக்கொள்ளப்படுமாங்கிறத நான் விரிவான ஆய்வுகளுக்கு பிறகு தான் வைக்கிறேன். நான் ஒரு பேசிக் கம்யூனிஸ்ட்டுங்கிறனால ஜாதி ரீதியாக நான் படத்தை வைக்க முடியாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் அங்கே பிராமணத்தை முன்னிறுத்தலை, பிராமணிய பெண்கள் தான் அதை பண்ணுறாங்க. நீங்கள் ஏன் வந்து முன்னுக்கு வரல, நீங்கள் ஏன் படிக்கலன்னு சொன்னீங்களா, ஏன் நீங்கள் படித்தா அந்த இடத்துக்கு வரல? அந்த கதாபாத்திரம் நெகட்டிவ் இல்லை, பாசிட்டிவ் தான். தவறுகள் நடக்க வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அது தவிர்த்துட்டு போகிற ஒரு கதாபாத்திரம் தான், அதை எதிர்த்து போராடுற ஒரு பாத்திரம் தான். ஸோ அந்த பாத்திரம் யாராக இருக்க முடியும் இன்னைக்கு சமூகத்தில்? மரப்பசு படிங்க, மரப்பசுல டீல் பண்ணியிருக்காரு நல்லா ஜானிராம். சார் இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ண ஆசைப்படுறேன். ஏன்னா வந்து கிரியேட்டர்ஸ்க்கு வந்து இது வந்து அவங்க ஜாதியை குறியீடு எடுத்துக்கிறாங்கிறத விட அவங்க வந்து அவங்க வேலை ஈஸியாக்கிறதா பண்ணுறாங்க மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஒரு பிராமின்கிறவர் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு போகிறாங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து பேசுகிறப்ப சொல்கிறப்ப வந்து மாமின்னு சொன்னால் போதும், அவங்க இந்த ஜாதின்னு தான் தெரிஞ்சிடும். அவங்க வந்து ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்கோம், நம்ம யாரோட ஜாதியும் வெளியே தெரிய போகிறதில்ல. ஒரு ஆம்பளை வேட்டி மேலே அங்கவஸ்திரம், ஒரு பொம்பளை மணிசார் மட்டும் போட்டுருந்தா போதும், என்னடா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு அவங்க ஜாதியை வந்து நம்ம ஈஸியாக குறிப்பிட்டுலாம். தெரியல. அதை விட கம்மியாக தேவைப்படுது. நீங்க சொல்ற மாதிரி அது அதிகமா தேவைப்பட போறது இல்ல. இது நீங்க சொல்ற மாதிரி இதே வந்து வேற எந்த ஜாதியை எடுத்துக்கிட்டாலும் அவங்களா வந்து முன்ன வந்து ஸ்கிரீன் முன்னாடி நான் இந்த ஜாதின்னு சொன்னாதான் தெரியும்.
இல்லை இப்போ அந்த தெளிவு தேவர்களுக்கு வந்துருச்சு. நீங்கள் ஒரு மீசை வடிவத்தில் வச்சு ஒரு உண்ணியா போட்டுக்கிட்டு நீங்கள் நேதாஜி போட்டோ வச்சிருந்தா கூட போதும் வந்துருது. இல்லை இதெல்லாம் இதுக்கான காரணம் வந்து திருப்பி அந்த படம் பார்த்து நம்ம ஒரு நம்ம டேட்டா பேஸ் பெருசாயிருதுங்க. எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எனக்கு ஒரு இப்போ திடீர்னு தோணுது, பிராமின் கையில் சினிமா இருந்துச்சு, இப்போ அது அப்படியே மாறி தேவர்கள் கையில் வந்த மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. இப்போ பிராமின் என்ன ஆயிருக்காங்கன்னா அவங்க ஒரு காமெடி பீஸ் ஆயிட்டாங்க சினிமாவில். அதாவது ஆமா அவங்க காமெடி, அதாவது வந்து அந்த அம்பி சீன்ல வந்து யாரை பார்த்து சிரிக்கிறோம்னா ஆன்ட்டியை பார்த்து தான் சிரிக்கிறோம். எல்லா சீன்லயும் ஏதாவது ஒரு மடிசாரு கீழே விழுற ஆன்ட்டி, ஒரு ஐயர் சீன்னாலே காமெடி சீன் இன்னைக்கு. அதாவது விவேக்கு வடிவேலு எல்லாருமே ஒரு ஐயர் சீனை காமெடி சீனை பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு அந்த ஒரு சேஞ்ச், அதை வந்து நான் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் ஒரு முக்கியமான காரணம் நான் நினைக்கிறது, இந்த சேஞ்சு சாதாரணமாக வரல. நடுவில் பாலச்சந்தர் வர்றாரு. பாலச்சந்தர் வந்து இப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ண மாதிரி அவருடைய பிராமின் சமுதாயத்தோடைய நல்லது கெட்டது அதோடைய ஏற்றத்தாழ்வுகள் எல்லாத்தையும் அப்படி தூக்கி வெளில போடுறாரு. அதுவும் காசு பண்ணுது. ஏன்னா வந்து பிராமின்ஸை பற்றி நல்லதாகவே எவ்வளோ நாள் படம் சொல்லி ஓடாது இல்லை. அதுக்கப்புறம் அதை பற்றி வேற எவங்களோ பேச பற்றி இதை பற்றியான வேற ஒரு வடிவத்தை கொடுக்குறாரு. ஒரு ஷாக், ஒரு என்ன நம்மளை பற்றி இப்படி ஒரு படமா அப்படின்னு ஷாக்னு ஒரு 100 படம். அப்போ அதுவே வந்து அது ஒரு நிலையாக மாறிடுது. அப்போ அவரு ஒரு பிராமின், நடிக்கிறவங்களும் பிராமின்ஸு, அவங்கள பற்றியே தப்பாக படம் எடுக்கிறாங்க. அப்படின்னும் போது நாளைக்கு நான் அவங்கள பற்றி காமெடி பண்ணுறதுன்றது ரொம்ப சாதாரணமாக இருக்குது. இன்றைக்கி நான் தைரியமாக யாரை பற்றி காமெடி பண்ணணும்னா நான் பிராமின்ஸ் தாங்க பண்ணுவேன். நாளைக்கு டே அவன் வந்து சக்கிலே அவன் இல்லை நான் இந்த ஒரு பையன் மட்டும் பிராமின் கிடையாது, என்னோட சர்க்கிள் இருக்காங்கல்ல பெரிய சாம்பார் அடினா அவங்க செஞ்சுக்கிட்டு தான் போகிறான். கோவப்படுறதே மிருகம் இல்ல. இப்ப நாங்க சிக்கன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சார். நாங்க சிக்கன் மட்டன்ல சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இல்ல ஜெமினி கணேசன் படம் ஓடிச்சுன்னா சாம்பார் ஒளிக அப்படின்னு சிவாஜி ஃபேன்ஸ் கத்துனாங்கன்னா, இப்ப அஜித் படத்துல போய் விஜய் வாழ்க அஜித் ஒளிகன்னு சொன்னோம், தூத்துக்குடியில கட்டி குத்தாது இல்ல, அந்த மாதிரி சிவாஜி வாழ்க சாம்பார் ஒளிகன்னா அந்த ஷோ கேன்சல் ஆயிடும். அங்க அடிச்சுப்பாங்க ஒரு 50 பேர் வச்சுல. இது எல்லாமே ஒரு கேரக்டர், ஒரு சைக்கிள் அண்ட் ஆல்சோ ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச் மாதிரி ஆயிடுச்சு. சார் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து நான் இன்னொரு படத்தை எக்ஸாம்பிள் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். பிகாஸ் நீங்க சொன்னீங்க இல்லையா, தேவர் படத்தை கூட காமிக்க தேவையில்லை, நேதாஜி படத்தை காமிச்சா ஜாதி தெரிஞ்சுன்னு. அது கொஞ்சம் இன்டெலெக்சுவல்ஸுக்கு நேதாஜி காமிக்கலாம், ரொம்ப புரியாதவங்களுக்கு நேரா தேவரை காமிச்சிக்கலாம். முதல்ல நான் போறேன்ல, முதல்ல பாக்குறது 2 படம், தேவரை பக்கம் நேதாஜி பக்கம், நடுவில் வந்து எவனுக்கு ஓட்டு போகணும்னு சொல்றானோ எவனோ ஒருத்தன் அவனோட மூஞ்சி. ஏன்னா வந்து இப்ப இது 2 சுப்பிரமணியபுரம் ஒரு படம் நேதாஜி அதுல வந்து ஹீரோஸுக்கு வந்து எந்த விதமான ஜாதி அடையாளமும் கொடுக்கல, பேரை தவிர. இந்த பேர் வந்து இந்த ஜாதிக்கு தான் வைப்பாங்கிறது அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனா வில்லன்னா வந்து அந்த சோகால்டு வில்லன்ஸ், அந்த கவுன்சிலர் கோஷ்டி இருக்கு இல்லையா, அவங்க வீட்டுல வந்து அவங்க வந்து தேவையில்லாம ஒரு லாகங்கள் வச்சு ஓரத்துல வந்து வாவுசியோட போட்டோ ஒன்று வச்சிருப்பாங்க. வாவு சிதம்பரம் ஒரு போட்டோ வச்சு இவங்க இந்த ஜாதி, இவங்க வந்து கவுன்சிலர் வந்து இந்த ஜாதியை சேர்ந்து அவங்க வீடு வீட்டுல கொஞ்சம் ஃபார்வர்ட். சரி, நம்ம முதல்ல கேட்ட கேள்விக்கு போயிடலாம். 7 நிமிஷம் போயிடுச்சு. அதாவது தமிழ் சினிமாவில் வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியினர் அது வரைக்கும் அடையாளப்படுத்தப்பட்டதே கிடையாது. எந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் கீழ் ஜாதின்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கோம். இல்லைன்னா வந்து கீழ் ஜாதின்னு கூப்பிடுவாங்க, அவ்வளவுதான். கீழ் ஜாதியில வந்து பல்லரா பறையரா செட்டியரா இல்லை வந்து வண்ணாரா இல்லை ஒரு பதிவு ஏற்படுத்தப்பட்டதே கிடையாது. இப்படி கான்ஸ்பிக்யூஸா மிஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயம் எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க? அதாவது தேவர்கள் அடையாளப்படுத்துற அதே படத்துல வந்து உயர் ஜாதி அடையாளப்படுத்துற தைரியம் ஒரு கீழ் ஜாதி மட்டும் அடையாளப்படுத்த மாட்டேங்கிறா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இல்லை இருக்கு. அது இப்போ வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு இப்போ வந்து இப்போ சினிமாவில் வந்து தாழ்த்தப்பட்டவங்க இல்லைன்னு கிடையாது. மிகப்பெரிய பொசிஷன் டாப் ஹீரோஸ் கூட இருக்காங்க, எனக்கு தெரியும். பட் நான் பேர் சொல்ல விரும்பல, பேர் சொல்லவும் கூடாது, நான் ஊடகத்தில் இருக்கிறதுனால இருக்காங்க. பட் அவங்களே வந்து எதுவும் அவ்வளோ பெரிய ஹையர் ரேஞ்சில் இருக்கும்போது அவங்களே வெளிப்படுத்தாமல் இருக்கும்போது எப்படி முன்னேறும்? இல்லை நான் கதைக்குள்ள கேட்குறேன். கதைக்குள்ள வந்து பாரதியாரே எடுத்தீங்களேன், பாரதியார் எடுத்தீங்க, மகேந்திரன் மேலே இருக்க எனக்கு விமர்சனமே இருந்தான். மகேந்திரன் வந்து ரியல் சினிமா அப்படின்னு எடுத்துக்கும் போது ரியல் சினிமாவோட எஸ்தட்டிக்ஸ் எடுத்துக்கல, ரியல் சினிமாவோட பாலிடிக்ஸ் எடுத்துக்கல. ஸோ கிராமத்துக்கு காட்டினா கிராமத்தில் வந்து வேறு ஜாதிக்கு கீழ் ஜாதி இருக்கும், வேறு ஜாதிக்கு பேர் இருக்கும், கீழ் ஜாதிக்கு பேர் இருக்கும். ஒரு எடுத்த உதிப்புகளில் வந்து யார் ஜாதி யார் கீழ் ஜாதி ஒன்று நடக்க ஊடாட்டம்லாம் பதிவே ஆயிருக்காரு. வேற வகையில் எஸ்தட்டிக்லி ஒரு சுப்பீரியரான ஃபில்மாக இருக்கலாம். ரியலிஸ்ட் கிராமம் எடுத்துருப்பாங்க, எஸ்தட்டிக்ஸ் பொலிட்டிக்கலி அது எதுவுமே கிடையாது, அவர் எடுக்கல. அப்படிங்கிறப்போ வந்து வரிசையாக
உயர் ஜாதிகளை வந்து இன்னார் அடையாளப்படுத்தப்படும் போது, ஏன்னா வந்து இந்த பல கல்லூரிகளில் போகும்போது வந்து நான் ஒரு சர்வே மாதிரி முதல்ல ஆரம்பித்தேன், உங்கள்கிட்ட ஆரம்பித்த மாதிரி இதான் கேட்குறேன். நான் இன்னும் ஒரு கேள்வி மட்டும் உங்கள்கிட்ட கேட்கல. என்னன்னா வந்து இதே மாதிரி பேர், வயசு, உங்கள் ஜாதி என்ன, விருப்பம் சொல்லலாம். அடுத்து வந்து உங்களுக்கு பரிச்சயப்பட்ட ஜாதி பெயர்கள் என்ன அப்படிங்கிறது. இங்கே மெட்ராஸில் வந்து நான் 20 பேர்கிட்ட பேசியிருப்பேன். நான் இவங்க வந்து சொன்ன ஒரு 4 ஜாதி வந்து ஐயர், ஐயங்கார், மிச்சம் வந்து வடமா, தெங்கலை. ஸோ இந்த தேவர் கவுண்டர் நிறைய பேருக்கு தெரியல. செட்டியார், அதாவது செட்டிநாடு காலேஜ், கேரளம் காலேஜ் கிடையாது, செட்டியார் காலேஜ். அந்த காலேஜ் இருந்து வரவங்களுக்கு செட்டியார் அப்படிங்கிற ஜாதின்னு தெரியல. செட்டியார் ஜாதி அப்படின்னு கேட்க 17 வயசு பையன் அப்பலாம் தான் எனக்கு. பட் இதான் அவனோட புரிதலாக இருக்கு. மதுரைக்கு போனால் நிறுத்தவே மாட்டேங்கிறான். தெரிஞ்ச ஜாதி சொல்லணும்னா போயிட்டே இருக்கு. அப்படியே இந்த வேலை செக்ரட்டரியர்லேயே வந்து இந்த ராஜ்திரியினரும் அப்படியே விதமாக வந்துகிட்டே இருக்கு. அப்படி குறைஞ்சபட்சம் 10 ஜாதி பேர் சொல்கிறோம். அப்படிங்கிறப்ப வந்து சினிமாவுடைய தாக்கம் என்னன்னு கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்கு. ஒரு வகையில் வந்து சினிமா வந்து இவனுக்கு சொல்லிக் கொடுத்தது மெட்ராஸ்காரனுக்கு சொல்லிக் கொடுக்க ஜாதி தெரியாது. ஜாதி தெரியாட்டி ஜாதி பிரச்சனை தெரியாது. ஜாதி பிரச்சனை தெரியாட்டி ஏதோ ஒடுக்கி மாதிரியான ஒரு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் எதுக்குன்னு தெரியாது. அப்படிதான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த வகையில் வந்து இது பதிவு செய்யப்படலைன்றது பெரிய விஷயம். கீழ் ஜாதின்றது வந்து ஒரு ஆப்ஸ்ட்ராக்டான ஒரு என்டிட்டி. யாரோ எங்கேயோ ஒரு கீழ் ஜாதி இருப்பாங்க போட்டிருக்கு, ஒரு கற்பனை உலகத்தில் கற்பனையான ஒரு அடக்குமுறை சந்திப்பாங்க போட்டிருக்கு அப்படிங்கிற அது என்ன அடையாளப்படுத்தப்பட்டது? தேவர் கையில ஒரு சக்கடியோ ஒரு பழையார் அடி வாங்குறானா தான் வந்து அது தாக்கத்தை உண்டு பண்ணும். அப்படி காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சார். அது ரொம்ப வந்து ஒரு நெகட்டிவான தாக்கத்தை உருவாக்கிறாரா? இல்ல ஸ்கிரீன்ல அடிச்சுட்டவங்கள பார்த்து தியேட்டருக்குள்ள ஒரு 100 பேர் அடிச்சுக்கிட்டாங்கன்னா அது வந்து நம்மளோட இல்ல. அதுக்கு நான் பதில் சொல்றேன். பட் நீங்க இந்த மாதிரி காட்டல அப்படிங்கறத கவனிச்சிருக்கீங்கன்னு கூட சொல்லுங்க. காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படி என்ன மாதிரி? அதாவது தாழ்த்தப்பட்டவர்களுடைய ஜாதி பெயர்கள் பதிவாகப்படவே இல்லை. தமிழ் படங்கள் இது வரைக்கும் பதிவாக்கப்படவே இல்லை. அதான் நீங்க சொன்ன மாதிரி கீழ் ஜாதி அப்படிங்கிற மாதிரி ஒன்னா சேர்த்துட்டு போயிடும். அப்படிங்கிறத எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க? வந்து பொதுவாக வந்து 19 அவன் வெள்ளையடிச்சிடறானுங்க. அவர் கவனிச்சிருக்காரு, வேற யார் கவனிச்சிருக்கீங்க? இல்ல ரொம்ப கீழ்த்தரமா தான் அது பதிவு செய்யப்பட்டு. கீழ்த்தரமா அதான் வேற விஷயம். அது எப்படின்னா இப்போ குறிப்பா ஆரி உதயகுமாரோட படங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கவுண்டரோட ஜாதிகள் மட்டும் தான் மேல் நிறுத்தி அவன் படைப்பில் என்ன சாதியோ அது அவங்க படைப்பில் தள்ள தெளிவாக தெரியல. எஜமான்ல பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு ஐஸ்வர்யாவுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா சக்லின்ற கேரக்டர் மாதிரி வச்சிருப்பாரு. அவங்க வந்து ரஜினிகாந்த் மேலே மோகப்படுற மாதிரியும் இவங்கள வாலண்டியராக போய் செக்ஸ் வச்சு ஆசைப்படுற மாதிரியும் அது காமிச்சிருப்பாரு. இதை மாதிரி கொச்சப்படுத்தும் தேவையில்லையா? அது ஏன் அது மாதிரி தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்காங்க? அந்த குறிப்பிட்ட கீழ்த்தரமான விஷயம் இவங்க மட்டும் தான் பண்ணுவாங்க. இல்லை சார், ஒன்னே ஒன்று சொல்லட்டுங்களா? வாட் எவர் இட் மே பி, அவர் என்ன கேட்குறாரு, கீழ் ஜாதியில் இப்போ நம்ம எடுத்தோம் அப்படின்னா மேல் ஜாதியில் வந்து பார்த்தீங்கன்னா நாடார், முதலியார், நாயுடு நிறையா போயிட்டே இருக்கு. நிறைய இவங்கெல்லாம் மேல் ஜாதின்னு விருந்தாசர் எங்கள் ஊர் சைடு போட்டோம்னா அண்ணாச்சின்னு சொன்னால் நாடார், புரியுதுங்களா? ஆனால் என்ன சொல்றாரு, மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு இருக்கு. மேல் ஜாதின்னு சொல்லுவோம், மேல் ஜாதியில் நீ யாரு அப்படின்னு கேட்பான். கீழ் ஜாதியா? ரைட், அவ்வளோதான். நீ கீழ் ஜாதியில நீ யார் அப்படின்னு கேட்க. கீழ் ஜாதி எவ்ரி ஒன் இஸ் கீழ் ஜாதி. அப்படி எஸ்சி எஸ்டில என்ன டிஃபரன்ஸ்? அது ஏன்னா அதான் சொல்றேன், பதிவாயிருக்கா பதிவாகவில்லை. பதிவாகலன்னு உண்மைதான். இல்லைங்க, நான் பதிவாக விரும்பலைன்றது வந்து நம்ம வந்து திருப்பி வந்து சினிமாவையும் நம்ம தமிழ்நாட்டு அரசியலையும் பிரிக்க முடியாதுங்க. நம்ம வந்து இருக்கிற கொஞ்சம் நஞ்ச ஜாதியும் மறைக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த மறைக்கிற முயற்சின்றது நல்ல முயற்சியா கெட்ட முயற்சியான்னு எனக்கு தெரியல. நான் வந்து முகில் கவுண்டர் கிடையாது. இவன் வந்து இவன் பேர், இவன் தயாநிதி, இப்படி தான் எனக்கு தெரியும். ஆக எங்களோட சாதிகளை நாங்கள் மறைச்சிட்டோம். அதே மாதிரி என் சினிமாவிலையும் என் கேரக்டருங்க அதோட ஜாதிய பெயர்களை முடிஞ்ச வரைக்கும் மறைச்சிருவோம். அப்படியே தெரிய வந்துச்சுன்னா அந்த தொழில் வச்சு நாங்கள் ஒரு மாதிரி அந்த கேரக்டரோடைய இதை புரிஞ்சுக்கிறோம். இது அப்போ நான் ஒரு ஜாதிய பேரை எடுக்கிறதுன்றதே தப்புன்றது எனக்கு வந்து என் சமுதாயம் என்னோட அரசியல் கற்றுக் கொடுத்துருக்கு. எனக்கு அப்படி இருக்கும். ரொம்ப போலித்தனமானது தான். நான் அந்த போலித்தனத்தினால தான் இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து கவுண்டர்னு சொன்னாலும் தப்பு. ஏன்னா திடீர்னு நான் வந்து முகில் கவுண்டர் அப்படின்னு நான் பேரை மாற்றிக்கிறேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அவருடைய சாதியோட அவர் இணைய முயற்சி பண்ணுறாருன்னு வரும். ஐயோ அது இல்லைங்க, நான் இதுதான்னு சொல்கிறேன் அப்படின்ற புரிதல் நான் சொல்றேன். ஏன்னா பெருவாதியா ஒரு பயம் இருக்குங்க. நான் அதாவது எனக்கு தூக்கி விடப்பட்டேன் நான். அதாவது நான் என்னோட வளர்ச்சி வந்து உழைப்பினால மட்டும் வரல. ஒரு வகையில வந்து நான் உயர் ஜாதி சேர்ந்தவனால வந்து எனக்கு தூக்கி விடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒத்துக்க வேண்டியது. அந்த குற்ற உணர்ச்சியோட தான் சொல்றோம். அதுக்கான முக்கியத்துவம் இருக்கு. ஸோ இத்தனை பேர் நீங்க இப்போ உங்களுக்கு புரிய வருது. இப்போ நான் ஊருக்கு போய் கேள்விக்கு பதில் சொல்றேன். அதாவது இந்த மாதிரி காட்சிகள் வைக்கப்பட்டா, அதாவது உயர் ஜாதி தேவன், குறிப்பிட்ட தேவன் கையில வந்து கீழ் ஜாதி பறையர் அப்படிங்கிற ஒரு ஆணோ பெண்ணா வந்து இழிவு செய்யப்படுறா அப்படிங்கிற பதிவான வயலன்ஸ், அதாவது படிக்காத அப்படி
இது வெடிக்கவும் வெடிக்கல, அது அது ரெண்டாம் பட்சம். இந்த கேள்வி வந்து நான் எல்லாருக்கும் அதை கேட்குறேன். நான் என்ன சென்சார் போர்டு மெம்பர்ஸ் கேட்கும்போது அதான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் என்ன எதோ உதாரணம் வச்சு கேட்குறேன் அப்படின்னா, ஹாலிவுட் திரைப்படங்களாகட்டும், வெளிநாட்டு திரைப்படங்கள், அதாவது குறிப்பாக அடிமைத்தனம், ஸ்லேவரி அப்படிங்கிற ஒரு ஒரு வரலாறு இருக்கிற ஒரு நாடுகளில், ஹிஸ்ட்ரி இருக்கிற ஒரு நாடுகளில் வந்து ஸ்பைக்லியோட படங்கள் எடுத்துக்கங்களேன். அப்போ வந்து ஒரு ஒரு ஒயிட் சுப்ரமசிஸ்ட் வந்து ஒரு பிளாக் ஆளை வந்து இஃபாக்கிங் நிகர் அப்படின்னு சொல்கிற ஒரு காட்சி வைக்கப்படுது. அதுக்கு அர்த்தம் அவனை இழிவுபடுத்துறான்றது கிடையாது. அந்த இழிவுபடுத்தலை பதிவு செஞ்சால் தான் வந்துட்டு இவங்களுக்கு வரலாற்று ரீதியாக அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் அங்கே இருக்குது. யூஎஸ்ல வந்து இப்படி இங்கே எப்படி தாழ்த்தப்பட்டவங்களுக்கு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் இருக்கும், அங்கே வந்து அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் இருக்குது. அதற்கான நியாயம் மக்களுக்கு புரிய வைக்கப்பட வேண்டும் என்றால் இந்த மொழியினுடைய தாக்கம், இந்த ஒரு வார்த்தை ஃபக்கிங் நிகர் அப்படிங்கிற வார்த்தை சொல்லிட்டா அதுக்கு பதிலே கிடையாது. ஒரு கருப்புனால வந்து ஒரு ஊரே எரிக்க முடியும், வெள்ளையனை ஊரே எரிக்க முடியும். ஆனா அந்த வெள்ளையனை ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னா அதுக்கு பதிலே கிடையாது. ஏன்னா ஹிஸ்டரி அந்த மாதிரி. இதை பதிவு பண்ண வேண்டிய முக்கியத்துவம் இருக்கு. பயமா இருக்குங்க சினிமாக்காரனா. நான் வந்து ஒரு சீன் இருக்குங்க. நான் இந்த மாதிரி ஒரு தலித்தை நான் வந்து ஒரு பெரிய கேரக்டர் அடிக்குது. உண்மையான நிலைமை என்ன, தலித்துனால திருப்பி அவனை அடிக்க முடியாமல் அவமானப்பட்டு நிற்கிறான். இந்த காட்சியை நான் எடுக்கணும், எனக்கு வந்து இதை காட்டணும், இதான் ரியலிசம்ங்க. இதை நான் காட்டணும் அப்படின்னா யார் தெரியுமாங்க முதல்ல வந்து எதிர் நிற்பா? திருமாவளவன் தான் வந்து நிற்பார் முதல்ல. யாரை பற்றி இப்படி படம் எடுக்கிறேன்னு அவங்களே வந்து கேட்பாங்க. உங்களுக்காக உங்கள் நிலைமையை அப்போ மறைச்சிடலாங்களா அப்படின்னா அது மறைக்கிறது பெட்டர். என்னன்னா நான் டைரக்டா ஆப்போசிட்டா எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். தலித் வந்து திருப்பி அடிக்கிறான், இல்ல அவன் ஐயர் பையன் அதனால தான் எடுக்கிறான், சும்மா முன்னேறணும்னு சொல்லிட்டு எடுக்கிறான்னு சொல்லிட்டு திருப்பி எனக்கு அடி வரும். அதான் பிரச்சனை. நீங்க அந்த ஜாதி ரீதியான படங்களை நீங்க கையாளும் போது, அந்த கதைகளை கையாளும் போது நீங்க விரும்பியோ விரும்பாமலோ நீங்க யாருங்கிற, நீங்க எந்த ஜாதியை சேர்ந்தவங்கிற அலசல் தமிழ் சினிமாவில் தொடர்ச்சியா விவாதிக்கப்படுது. நீங்கள் டைரக்டராக கூட ஆக வேண்டியதில்லை, நீங்கள் உதவி இயக்குனராகி உங்கள் டைட்டில் கார்டு வரும்போதே உங்களை பற்றின ஒரு பிம்பத்தை உருவாக்கிறாங்க. இப்போ பல இடங்களில் எனக்கு கிடைக்கிற வெகுமதிகள் சொல்கிறேன் இல்லைங்களா, அது என்னுடைய ஜாதி அடையாளத்தையும் கிடச்சிருக்கு, ஜாதி அடையாளம் அல்லாதனாலையும் கிடச்சிருக்கு. அதை நம்ம தவிர்க்கவே முடியாது. இப்போ நான் ஒரு கதாபாத்திரத்தை திரையில் கொண்டு வரேன்னா அதனால் ஏற்படக்கூடிய சமூக பாதிப்புகள் குறிப்பாக தமிழ் சினிமாவில், தமிழகத்தில் அதிகமாக இருக்குது. உயர் ஜாதிக்காரங்களை நான் உயர்த்தி பிடிச்சி பேசினாலும் எனக்கு பாதிப்பு இருக்குது, கீழ் ஜாதிகளை நான் தாழ்த்து பேசினாலும் பாதிப்பு இருக்குது. அதே சமயத்தில் கீழ் ஜாதிக்காரன் உயர்ந்துட்டு வரான் அப்படிங்கிறத நான் எடுத்து வச்சாலும் எனக்கான மறைமுக தாக்குதல்கள், எனக்கான பிரச்சனைகள் இருக்குது. இல்லை நான் சொல்ல வந்தேன், ஸ்பைக்கில் இந்த மாதிரி காட்சிகளை வச்சால் கடைசியில் என்ன சொல்கிறது, தலை நிமிர்ந்து நிற்கிறதோ அந்த வெற்றியை வந்து நாட்டுறதோ வந்து கருப்பர்கள் இதாக தான் இருக்குது. அதனால தான் வந்து அந்த காட்சியும் வைக்க முடியும், அந்த படமும் செல்லுபடியாது, அந்த படமும் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்படுது. இது வந்து டிடபிள்யூ கிரிஃபித் எடுத்த பர்த் ஆஃப் நேஷன் மாதிரி முழுக்க ரிசர்ச் ஆன ஒரு படம் கிடையாது இல்லையா. பர்த் ஆஃப் நேஷன்லேயே வந்து கூக்கல், அதாவது கேகேவோட நியாயங்கள் சொல்கிற ஒரு படம். அந்த மாதிரி படத்தை நான் சொல்றேன். கருப்பு இனத்தினுடைய இந்த தற்கால நியாயங்களை நிலைநாட்டணும் அப்படின்னா கடந்த கால அநீதிகளை வந்து நம்ம காட்ட வேண்டியது. அந்த அடிப்படையில் பார்க்குறேன். இதை கேட்டு தங்கர் பச்சான்ட்டு வச்சேன். இவ்வளோ தூரம் பேசுறீங்க, இந்த மாதிரி காட்சிகளை பற்றின புரிதல் உங்களுக்கு, இலக்கியத்தினதெல்லாம் பேசுறீங்க, திரைப்படங்களுக்கு அந்த மாதிரி படம் எடுக்கலாம்னு கேட்டா நான் வன்னியை வந்து இந்த மாதிரி படம், நீங்க சொல்றதா சொல்றாரு, வன்னியை வந்து இந்த மாதிரி படம் எடுத்தா நீங்க சொன்னார் பீயிங் சோ-கால்ட் ஆதிக்க சாதி இன் தட் ரீஜன், அந்த இதில் அவங்க தான் ஆதிக்க சாதி. வன்னிய சமுதாயமா அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயமா இருக்கலாம் ஒரு கான்டெக்ட்ல, பட் அந்த சமுதாயத்துக்குள்ள அவங்க தான் அதிக சாதி அப்படிங்கிற வகையில வந்துட்டு நீ வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்தீங்கன்னா வந்து நீ யாரு அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அப்படின்னு. அப்போதான் நான் கேட்டேன், அப்போ இந்த படத்தை வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவர் எடுத்தா பிரச்சனை இல்லையா அப்படின்னு. வராதுன்னு நினைக்கிறேன், அந்த எதிர்ப்பு வராது அப்படின்னு நம்புறாரு. இந்த கருத்தை உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லை நீங்க தாழ்த்தப்பட்ட இடத்தை சேர்ந்தவர் அப்படின்றது நீங்க அப்படி பாக்குறீங்களா இல்லைன்றது விஷயம். வெளியில அப்படிதான் பார்க்க முடியும் இல்லையா சார்? எந்த மாதிரியான டெபிஷன் நீங்க சொல்லணும்? பிகாஸ் உயர் சாதிக்காரங்க எப்படி எடுத்தாலும் அதுவும் பிரச்சனை தான். தாழ்ந்த சாதிக்காரர் ஒரு படத்துல அவர் வந்து ஒரு தலித் வந்து ஒரு ஆதிக்க சாதி அடிக்கிற மாதிரியும் இல்ல அந்த ஆதிக்க சாதிக்காரரும் தலித் அடிக்கிற மாதிரி எடுத்தாலும் நம்ம சாதிக்காரனா இருந்துட்டு நம்ம அடி வாங்குற மாதிரி எடுத்திருக்கேன்னு ஒரு பேச்சு. அடிக்கிறதுன்றது வந்து ஒரு ஆக்ஷன் தான். நீங்க அடுத்த காட்சியில் ரியாக்ஷன் என்ன நடக்குது அப்படிங்கறத சொல்லி உங்களோட நியாயம் எங்க, உங்களுடைய பார்வை எங்க இருக்குன்றத பதிவு செஞ்சிடலாம். இப்போ வந்து ஹியூமன் மீல் நடந்ததா இருக்கலாம், இல்ல நிறைய வளம் கரை ஊத்தப்பட்ட காட்சியா இருக்கலாம், ஊற்றப்படுது. அதுக்கு பதிலடியா வந்து நீங்க உடனடியே ஊரே திரண்டு வந்து ஆதிக்க சாதிகளை வந்து விரட்டுறாங்க, இல்லைன்னா வந்து கோர்ட்டு கேஸ். இல்ல கண்டிப்பா அந்த காட்சியை வைக்க முடியும், ஆனா அந்த சாதியோட பேரை அங்கே குறிப்பிட முடியாது. சிம்பிளா எடுத்துக்கோங்களேன், கல்லூரின்னு ஒரு படம் பஸ் எரிப்பு காட்சி வந்துச்சு, இங்க தர்மபுரி நடந்தாலும் எங்கேயும் ஆந்திராவில் நடந்த மாதிரி காமிச்சாங்க. சாதாரண ஒரு கட்சிக்கு உண்டான ஒரு பாகுபாடே வந்து இங்க பெருசா பார்க்கப்படுறதுங்கிறப்ப
ஜாதிக்கு உண்டான பாகுபாடு வந்து நிச்சயம் வந்து அது பெரிய அளவில் வந்து ஒரு நெகட்டிவான தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பான மனம் கரைத்து ஊற்றும் காட்சிகளை வைப்பதற்கு தயார். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரியான ஜாதி அடையாளங்களை யாரும் காட்ட தயார். இதே குறிப்பிட்ட சொல்ல வந்து அதே காட்சி அதே காட்சி வந்து சிறைச்சாலையில் வைக்கப்பட்டது ஒரு பிராமண கதாபாத்திரத்து மேல. அதாவது பிராமணன் எவ்வளவு தூய்மையான பிராமணன் மேல வந்துட்டு ஒரு வெள்ளக்காரன் கூட கிடையாது, ஒரு முஸ்லிம், இன்னும் சேஃபான ஒரு முஸ்லிம் கதாபாத்திரம் வந்து ஜெயில நடக்க வேண்டிய காலப்பாணி எல்பிஏ கடைசி ஊற்ற ஒரு காட்சி வைக்கப்பட்டு சென்சர்லாம் பண்ணப்படும். ஏன்னா வந்து அது என்ன தேசிய நேஷனலிசம் பேசினா இங்க எல்லாமே செல்லுபடியாகும். அதாவது தேசிய இது வந்து ஊட்டுற மாதிரியான ஒரு காட்சி வந்து என்ன வேணா செய்யலாம். அதை வச்சு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வைக்க முடியாது. அதனால சொல்றேன் நான், அது வைக்கிறதுக்கு அதாவது தணிக்கை அப்படிங்கிறதெல்லாம் மீறி உங்களுக்கு தனிப்பட்ட பார்வை என்ன இருக்கு வைக்கணும். நான் என்னால் சுதந்திரம் கிடைச்சது அப்படின்னா, நான் சுதந்திரம் கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி காட்சிகளை வைப்பேன். வச்சு இந்த மாதிரி ஏதாவது சமுதாயத்தில் நடக்கிற அந்த அநீதிகளை வந்து அப்பட்டமா நான் போட்டு காட்டுவேன் அப்படின்ற ஒரு மனப்பாங்க யாரு. வியாபார ரீதியாக வெற்றி பெற வேணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே அந்த மனப்பாங்க கண்டிப்பாக இருக்கும். என்னோட படங்களை நான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து யூடியூப்ல போட்டுக்கிறேன்னு நினைக்கிறவன் கண்டிப்பாக அதை பண்ணுவான். சார் நான் வந்து ஒன்று நான் ஒரு மேல் ஜாதிக்காரனா பார்க்கும்போது ஒரு தலித் இந்த படத்தை ஒரு தலித்துக்கு இருக்கிற சுதந்திரம், ஒருவேளை தலித் ஒரு படம் எடுத்தான்னா அவனுக்கு சினிமாவில் இருக்க போகிற சுதந்திரம் எனக்கு கிடையாது. என்னை விட ரொம்ப மோசம் பிராமணனுக்கு. அவன் கண்டிப்பாக இந்த ஏன்னா அந்த சுதந்திரம் என்ன ஒரு போலியான ஒரு ஹிப்போக்ரஸி நம்ம தமிழ் சினிமாக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. நீங்கள் வந்து சில உண்மைகளை சில அப்பட்டங்களை நீங்கள் அப்பட்டமாக சொன்னீங்கன்னா உடனே வந்து யார் சொன்னான்ற பார்க்குற ஒரு அதாவது படைப்பாளிக்கும் அவனோட படைப்புக்கும் இருக்கிற பிரிவினை அந்த இடைவேளையை சுத்தமாக அழிச்சிட்டோம் நம்ம. அவன் வந்து இவன் இந்த படத்தை எடுக்கிறான்ற ஒரு படைப்புக்கும் இந்த பிரிவினை போனதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, நானே என் படைப்பாக மாறிடுறேன். அப்போ நான் சொல்கிற என் படத்தோடைய கருத்துக்கான எதிர்மறையான கருத்து எனக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறான்றதுக்கான இடமே கிடையாது. நான் ஒரு எதிர்மறையே என் படத்துக்குள்ளே ஒளிச்சு வச்சுருக்கிறேன். ஆக மொத்தம் படத்துக்குள்ளே எதுவுமே ஒளிஞ்சிருக்கக்கூடாது. எல்லாம் அப்படி அப்பட்டமாக பாட்டில் வர மாதிரி அப்பட்டமாக வர விஷயங்கள் மட்டும்தான் நான் வந்து சொல்கிற விஷயங்களாக என் மக்கள் ஏற்றுக்க போகிறாங்க. ஆக நீங்கள் தெரில, ஒரு தாழ்த்தப்பட்டவர் கண்டிப்பாக நான் இன்னைக்கு திடீர்னு தோணுதுங்க, கண்டிப்பாக ஒரு தலிதா பிறந்திருந்தேன்னா ஓரளவுக்கு ஃப்ரீயாக படம் எடுத்துருப்பேன். நிறைய விஷயங்கள் எடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கு சங்கிலி முருகன் பேர்ல தான் தேவர் மகன் வந்துச்சு. அது ப்ரொடியூசர் பை கமல் இல்ல, சங்கிலி முருகன் ப்ரொடியூசர், அவரு தேவர். அது மாதிரி இது நம்ம ஆளு டைரக்டட் பை பாலகுமாரன் இல்ல, ஆனா அவர் நல்ல ஐயர், காலில் எல்லாம் விழுந்து கும்பிட்டு போவாங்க. நிறைய பெண்கள் வந்து அவர்கிட்ட எரிஞ்சு வாங்கிட்டு போவாங்க. அவர் தான் டைரக்டர். பாக்கியராஜ் தான் உண்மையிலே டைரக்டர். இது நம்ம ஆளு. ஆனா பாலகுமாரன் அப்படின்னு அதெல்லாம் தப்பிக்கிறதுக்காக ஒவ்வொரு ஸ்டேஜ் நடந்திருக்கு பாருங்க. நடந்து கண்டிப்பா தெளிவா கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணி எல்லாம் படத்துல வருது. அதனால அவங்க ஏத்துக்கணுங்கிறதுக்காக பாலகுமாரன் பேரை போட்டாங்க. இது சங்கிலி முருகன் ப்ரொடியூசர். அந்த படத்துல தான் அவருக்கு பெரிய அளவுக்கு தெரிய வந்தார். சங்கிலி முருகன் தேவர், கமல் போட்டுக்கல ப்ரொடியூசர் இந்த படத்தை. நான் இதே தலித்துக்கு ஒரு இன்னொரு ஆனா உண்மையிலே ப்ரொடியூசர் கமல் அந்த படத்துல. சார் இல்லனா ஒரே ஒரு விஷயம், நீங்க ஏன் வந்து நான் ஒரு விஷயம் உங்களுக்கு இப்போ ஏன் வந்து தலிதா பிறந்தா என்ன ஃப்ரீடம் கிடைக்கும் நினைக்கிறீங்க? எனக்கு புரியல. ஃப்ரீடம் ஆஃப் கிரிட்டிசிசம்ங்க. என்னை வந்து எவனும் நான் வந்து ஏன்னா இங்கே வந்து போலியானது என்ன தெரியுமா, அவன் பேசலாம், அவனை பற்றி தானே அவன் பேசுகிறான். நான் அப்படின்னும் போது எனக்கு நான் ஒரு தலிதா அதே பிராமணுக்கு எதிராக ஒரு காமெடி சீன் எடுத்து வைக்கிறேன், ஒரு அசிங்கம் எடுக்கிறேன்னா எனக்கு நேஷனாலிட்டி பிரச்சனையே இல்லைங்க. எனக்கு ஊர் பிரச்சனை தாங்க முக்கியம். இங்கே எங்கெங்க பிரச்சனை? தமிழுக்கும் முஸ்லீமுக்கும் இந்த முஸ்லீம் பிரச்சனை மத பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இல்லவே இல்லைங்க. சம்மந்தம் இல்லாத பிரச்சனை. நான் இன்னொரு பிரச்சனை, நான் ஒன்று தலிதா பிறக்கணும், இல்லைன்னா ஏதாவது வெள்ளைக்காரனா பிறந்தேன்னு வைங்களேன், அப்போ வேணா தலித் படம் எடுக்கலாம். நான் அது வேற அது இன்னொரு ஒரு ஹிப்போக்ரஸி. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா அவனை பத்தியே பேசிக்கிறதுனால பிரச்சனை இருக்காது. அப்புறம் சுத்தமா எதுவுமே தெரியாதவன் பேசலாம். நான் வந்து மிஸ்டர் எக்ஸ் வந்து யூஎஸ்ல இருந்து வந்திருக்காரு, தமிழ்நாட்டை பத்தி படம் எடுக்கிறாருன்னும் போது தலித் பிரச்சனை எல்லாம் எடுத்தேன் மாதிரி நான் வந்து எடுத்தேன்னா எனக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வரப்போகுது. தலித் அல்லாத ஜாதிகளுடைய குற்ற உணர்ச்சி பதிவு செய்யற மாதிரி எடுக்கலாம். நீங்க வந்து இந்த மாதிரி காட்சிகள் வைக்கலாம் கூட தலித் அல்லாவுடைய குற்ற உணர்ச்சி வந்து எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிறத காட்டுறது மூலமா வைக்கலாம்.
அந்த மாதிரி பதிவோடு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறத அது வந்து கடைசியில் அவங்களோட பெருந்தன்மையா தான் காட்டப்படும். பெருந்தன்மை காட்டவே தேவையில்லை. இல்ல அந்த குற்ற உணர்ச்சி கூட தவறு நடந்திருக்கு. அவங்களோட பெருந்தன்மையா தான் காட்டப்படுமே ஒழிய அவங்கள பார்த்து நம்மளும் திருந்தணுங்கிற ஒரு யூ நாட் ரோலிங் சார். ரெக்கார்ட் ஆகுது. இல்லை லைட் எரியல ரெக்கார்ட் ஆயிட்டு சிறப்பு. சாரி. ஸோ அதான் அந்த ஒரு குற்ற உணர்ச்சியில் ஒரு மேல் சாதிக்காரன் வந்து அவனோட ஒரு கருத்தை எடுத்து வச்சாலும் ஒரு மேல் சாதிக்காரன் இவ்வளவு பெருந்தன்மையா இருக்காங்கிற ஒரு பிம்பம் தான் வந்து அந்த ஜாதிக்காரன் ஏற்படுமே ஒழிய. உண்மைதான். பாரதி கண்ணமாக படத்துல வந்து அந்த மாதிரி பிம்பம் தான் கட்டமைக்கப்படுது. பிரச்சனைக்குரிய பெரிய விஷயம் அதான் பாரதி கண்ணமாக வந்துட்டு, அதாவது நீங்க அப்படி தவறா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெளிவுபடுத்துறதுக்காக வந்து இன்னும் ஒரு கடைசியில் ஒரு டயலாக் வரும். இந்த கீழ் ஜாதி சேர்ந்தவங்க டாட்டு முக்கர்வர்கள் வந்து செருப்பு தைக்கிறவங்களும் வேற யாரோ 2 பேர் பேசிக்கும் போது இவர் திருந்திட்டாரு, இவர் மற்றவங்களாம் மனசு வச்சாரு. அதாவது இவங்க பார்த்து போற பிச்சை மாதிரி எனக்கு தலித் எமான்சிபேஷன் அப்படிங்கிறது உயர் ஜாதிகள் கேள்வி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பழமைவாதத்தை தான் திரும்ப திரும்ப திணிக்கப்படும். அந்த மாதிரி படம் கிடையாது. நான் சொல்ல வர்றது அந்த மாதிரி படம் கிடையாது. இந்த ஆதிக்க சாதி குற்ற உணர்ச்சிங்கிறது இன்னும் வேற மாதிரி நல்லா சட்டிலா சூப்பரா பதிவு பண்ணாங்க. நம்ம ஆளுங்க வந்து அது என்ன சொல்றது சட்டிலிட்டி தெரியாம படம் எடுத்துருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து அது கேட்க முடியாது. அது இல்லை இதுக்கு கிளாசிக்காக வந்து பிளாக் இமான்சிபேஷன் ஃபில்ம்ஸ் யூஎஸில் ரொம்ப கிளியராக இது எப்படி பாசிபிள்ன்றது அழகாக காட்டுறாங்க. அவங்களுக்கு ஒன்று இது வந்து அவங்களுக்கு சுத்தமாக நிராகரிக்கிற ஒரு விஷயம், அவங்க வந்து நீ எனக்கு எதுவுமே கொடுக்க தேவையில்லை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ற கருத்து வந்து எல்லா பிளாக் இமான்சிபேஷன் ஃபிலிம்ஸ்லையும் இருக்குது. குறிப்பாக ஒருத்தன் கொடுக்குறான் அப்படின்னா கொடுக்குறவன் யோசிப்பான். அதில் நீங்கள் வந்து நான் ஒரு பிளாக்குக்கு நல்லது செய்ய போகிறேன்னா அவன் வந்து அதை முதல்ல கேள்வி கேட்குறான், அதுக்கப்புறம் தான் அதை ஏற்றுக்கிறான். அதை வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்குறது இல்லை. அதுக்குள்ளே அந்த ஹிப்போக்ரஸி இல்லை. இன்றைக்கி வந்து இங்கே வந்து நான் ஒருத்தனோட உதவியை நான் வந்து ஒருத்தன் உதவுறான்னும் போது அந்த உதவி கேள்விக்கு உள்ளாக்கப்படும். அது கண்டிப்பாக, ஏன்னா அதுக்கான வரலாறு இருக்குது. இவன் ஏன் எனக்கு உதவணுன்ற கேள்வி இருக்கும். ஏன்ற கேள்வி தான் முதல்ல வரும். அப்போ ஏன்ற கேள்வி வரக்கூடாதுன்னா இமான்சிபேஷன் அடிப்படை அவங்க தங்களை தாங்களே உயர்த்திக்கக்கூடிய வந்து உரிமை அவங்களுக்கு இருக்குது. சக்தி வந்து எந்த ஒரு இன மக்களுக்கும் இருக்குன்றதை காட்டலைன்னா அது வந்து சரியான ஒரு சினிமாவாக இருக்க முடியாதுன்னு எனக்கு ஒரு தோணுது. நிச்சயமாக கடைசியாக அதாவது நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் நான் பதில் சொல்லலாம். இந்த மாதிரி கலவரம் வரும் இல்லையா அப்படின்னு. இங்கே எத்திராஜ் காலேஜில் ப்ரொஃபஸர் வேலை செய்கிறவங்க ஒருத்தவங்க அரங்கமொழி வந்து அவங்கள்ட்ட ஒரு 4 பேருக்கு இந்த கேள்வி முன் வச்சுக்கோ தான் சொன்னாங்க. எப்படியுமே வந்து கலவரம் பரமக்குடியில் ஆரம்பிச்சுட்ட மாதிரி வந்துட்டு இதை முன் வச்சு சுற்றிட்டே தான் இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் இந்த காரணமாக வச்சு கலவரம் வெடிச்சு செத்து போனாங்கன்னா கூட 50 பேர் சாப்பிட்டு 100 பேர் சாப்பிடணும். பட் அது ஒரு வாட்டி நடக்கும். இந்த மாதிரி ஒரு படம் வந்து அதில் ஒரு ஏற்படுத்துச்சு அப்படின்னா ஒரு வாட்டி தான் 100 பேர் சாவாங்க. அடுத்த படம் வந்துன்னா அடுத்த 100 பேர் வெட்ட அளவுக்கு இங்கே வேலை வெட்டிலாம் கிடையாது. அரசியல்வாதிகளுக்கு அந்த அளவுக்கு பொறுமை கிடையாது. அதாவது வந்து கூட்டத்தில் திரட்டி போய் கொள்ளுங்கடா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வாட்டி நடக்காது. ஆனா வந்து ஒரு படைப்பாளியின் சுதந்திரம் அட்லீஸ்ட் கிடைக்கும். இப்படி வந்து நாட்டு சுதந்திரம் இல்லை தமிழ்நாட்டு சுதந்திரங்களுக்குலாம் வந்து தியாகம் சோப்பால் தியாகம் அப்படிங்கிற வகையில் உயிரிழப்பு நடந்ததோ அதே மாதிரி சினிமா வந்து இந்த மாதிரியான ஒரு அடக்குமுறையிலிருந்து விடுபடும் பொருட்டு இந்த ஒரு முன்னெடுப்பு எடுக்க வேண்டிய அவசியம் தான் நினைக்கிறேன் நான். அந்த வகையில் தான் வந்து இந்த இன்டர்நெட் மாதிரி ஊடகங்கள்லாம் வந்து நம்ம உதவி செய்வது நினைக்கிறேன். இப்போ இதனால வரைக்கும் மக்கள் கண்டிப்பாக ஒத்துக்க இந்த ஃபேஸ்புக்கில் இருக்கிற முக்கால்வாசி பேர் இப்போ வந்து அவங்க ஜாதியை கொடுக்குற பெருமையாக நினச்சிட்டு இருக்காங்க. ஆமா ஃபேஸ்புக்ல அது வந்து ஐயர்ஸ் அப்படின்னு சொல்லி கம்யூனிட்டி இருந்தது. அப்புறம் நாடாஸ் எல்லாம் ஆளாளுக்கு கம்யூனிட்டி ஆரம்பிச்சுட்டாங்க. உண்மைதான் அது ஒரு வகையில. பட் எதிர்ப்பு சிந்தனையை திணிச்சா வந்து அதுக்கு வரவேற்பு இருக்கதான் செய்யுதுன்னு நினைக்கிறேன். இல்லை நீங்கள் சொல்ற மாதிரி கண்டிப்பா வந்து வருங்காலம் கண்டிப்பாக வரும். எப்படி இப்போ இந்த ஒரு நாட்டில் வந்து ஒரு ஃபேஸ்புக் வந்து ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணாங்க. ஃபேஸ்புக் யாருமே வந்து ஒரு இடத்துல கூட முடியல, அவன் இடத்துல உட்காந்துக்கிட்டாங்க. பட் ஃபேஸ்புக் வந்து எவ்வளோ பெரிய ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பேப்பரில் படித்தாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து வருங்காலங்கள் என்னைக்கா ஒரு நாள் வெடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வரும். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 100 பேர் இறந்தா அதோட முடிஞ்சுங்கிறது சாத்தியமான விஷயமா இருந்தாலும் அந்த சாகர 100 பேரில் படம் எடுத்த ஒருத்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்கிறது என்னோட கருத்து. அதே மாதிரியான இன்னொரு படத்தை நீங்கள் எடுக்க முடியாது. உங்கள் உயிர் போனதை பார்த்து பயந்த ஒருத்தன் அதே மாதிரி படத்தை திருப்பி எடுக்கவும் மாட்டான். இப்போ தமிழ் சினிமாவில் இல்லை, இப்போ நீங்கள் இப்போ குறிப்பிடுற மாதிரி ஒரு தலித் சமுதாயத்தை அதனுடைய சிறுமைகளை, அதாவது நான் வெளிப்படுத்துறது அதோடைய சிறுமைகளை இந்த மாதிரி இருக்குது, வரும் காலங்களில் இப்படி நடக்கக்கூடாதுங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் எடுக்கிற ஒரு அடிப்படையில் ஒரு வன்னியராக இருந்தாலும் கூட நான் போய் கதை சொல்லக்கூடிய நடிகர் ஒரு தலித், அவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு தலித், அதில் வரக்கூடிய ஒரு ஹீரோயின் தலித், எல்லாரும் தலித் சமுதாயம் இருந்தாலும் கூட அவங்க தன்னுடைய கதையை
தான் இனம் சார்ந்த கதைக்கு ஒரு இசையமைக்கவோ தான் இனம் சார்ந்த ஒரு கதைக்கு நடிக்கவோ தயங்குறாங்க. இதுல தலித் அரசியல்வாதிகளுடைய பங்களிப்பு என்னவா இருக்குன்னு நம்புறீங்க? அதாவது திருமாவளவன் சாமியா சொன்னீங்க இல்லையா? ஆமாம். உங்களுடைய பங்களிப்பு, இவருடைய கலந்துரையாடல் இந்த அளவுக்கு நான் தலித் சமுதாயத்தில் இப்போ பரமக்குடி கொலை பரமக்குடி கொலை தான் அது அங்கே நடந்தது. அந்த பரமக்குடி கொலையை மையமாக வச்சு நான் ஒரு திரைக்கதை எழுதுகிறேன். ரத்தமும் சதையுமாகவே எழுதுகிறேன். ரத்தம் சதையுமாக எழுதப்படும் பொழுது கண்டிப்பாக அங்கே ஆதிக்க சாதியினால தான் பரமக்குடி கொலை நிகழ்த்தப்படுதுங்கிற நான் தவிர்க்கவே முடியாது. அந்த இடத்துல நான் ஒரு யதார்த்தவாத ஒரு நியோரியலிசமாக எடுக்கும்போது, ஆனால் நான் அப்படி கொண்டு வரும் பட்சத்தில் எனக்கு ஆதிக்க சாதியிலிருந்து கண்டிப்பாக எதிர்ப்பு இருக்கும். அது சென்சார் போர்டு வரைக்கும் திரையிடுறதுலேருந்து எல்லா இடத்துலையும் நான் சந்திச்சாகணும். ஆனால் அரசியல்வாதிகள் இந்த இடத்துல, அதாவது தலித் சார்ந்த அரசியல்வாதிகள் அதுக்கு ஆதரவாக நிற்பாங்களான்னா இருக்க மாட்டாங்கிறது அவன். இதுக்கு கிரேட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அம்பேத்கர்ங்கிற ஒரு படம் சமீபத்தில் வந்துச்சு. அதை நண்பர் கூட சொன்னார். அந்த படத்துக்கு நான் கண்டுபிடிச்சேன். இன்னொன்று, அம்பேத்கருங்கிறது ஒரு ஜாதிய தலைவர். நம்ம வந்து அந்த தலைவர் அந்த இனத்திற்காக எவ்வளவோ பாடுபட்டிருக்கார். அந்த இன தலைவனுடைய புகைப்படத்தை தொடர்ந்து பிரிண்ட் பண்ணி தான் திருமாவளவன் தொடர்ந்து வந்து அரசியல் நடத்திட்டு இருந்தார். ஆனால் இடையில அம்பேத்கர் படங்களே தூக்கி எறிஞ்சிட்டு சேகுவாராவுக்கு மாறினார். அப்புறம் சேகுவாரை தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ அண்ணன் பிரபாகரனுடைய இதுக்கு மாறி இருக்கார். என்னுடைய தொடர்ச்சியான நான் அதை ரீட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ரிப்போர்ட்டுங்கிற முறையில். ஆனால் அம்பேத்கர் படம் இங்கே திரையிடணும் அதுக்கான எதிர்ப்பு எழுந்தபோது அதுக்கு எந்த குரலும் அவர் கொடுக்கல. அவர் மட்டும் இல்லை, அவர் சார்ந்த மற்ற பெரிய முக்கிய அரசு அதிகாரிகள் இருக்காங்க. இன்றைக்கி தலித் எப்படி நீங்கள் பிராமணிய ஆதிக்கம்னு ஒன்று இருந்ததோ இன்றைக்கி அவங்க பாவம் உண்மையிலே அவங்க நகைச்சுவைக்கும் பரிதாபத்துக்குரிய ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ரொம்ப டாமினேஷனில் இருக்கிறது தலித்துகள் தான். அவங்க தான் தலித்துங்கிறத வெளிப்படுத்திக்க தயங்குறாங்க. ஒன்று. ரெண்டாவது, தான் தலித் சமுதாயம் சார்ந்த ஆட்கள் உள்ளே வரும்போது அவங்கள ஏற்றுக்கிறதுக்கும் அவங்கள தட்டி கொடுத்து மேலே கொண்டு வரத்துக்கும் தயங்குறாங்க. ஒன்று. தலித் சார்ந்த படைப்புகளோ அல்லது தலித் சார்ந்த படைப்புகளுக்கு தலித் அல்லாத ஒருத்தர் முக்கியத்துவம் கொடுத்தாலோ அவர்களை அங்கீகரிக்கவோ அவர்களை வளர்த்தெடுக்கவோ தயங்குறாங்க. நீ யார் என் ஜாதியை பற்றி பேசுறதுக்கு? இன்னொன்று, அந்த சமுதாயம் சார்ந்த ஒரு படம் வந்து இங்கே தடை செய்யப்பட்டு வெளியிட முடியலைங்கிற பிரச்சனைகள் நடந்தால் கூட அதனால் தனக்கு எந்த அரசியல் ரீதியான பலனும் இல்லைன்னா ஒதுங்கிக்கிறாங்க. இது சமகாலத்தில் நடந்துச்சு. இப்படி இருக்கிற சூழலை இதை நான் பார்க்குற சூழலை நான் எப்படி ஒரு தலித் சமுதாயத்தை முன்னணியாக வச்சு படம் எடுக்க முடியும்? ஒன்று. ரெண்டாவது, தலித் சமுதாயத்தை மையப்படுத்தி படம் எடுக்கிறதுக்கான எல்லா கதைகளும் என் கண்ணு முன்னாடி நடந்திருக்கு. என் சக நண்பனே தலித்தாக இருக்கிறான், அவன் ஒரு ஒளிப்பதிவாளராக இருக்கிறான். என் சக நண்பனே ஒரு தலித் சமுதாயத்தில் நடிகனாக இருக்கான். எனக்கு மிக பிடித்தமான ஒரு தலித் இன ஆளே வந்து சிறந்த இசையமைப்பாளர் இருக்கு. ஆனால் இவங்ககிட்ட நான் போய் ஒரு தலித் சம்மந்தமான கதை சொல்லும்போது அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, உனக்கு வேறு வேலையே இல்லையா, வேறு கதை இல்லையா? அதுதான் அவங்க கேட்குறாங்க. ஏன்னா இவங்க அத்தனை பேர் நான் கடந்து வந்திருக்கேன். ஏன்னா நான் வந்து தொடர்ந்து சாதியத்துக்கு எதிராக தொடர்ந்து ஒரு போராளி, ஒரு சமூக போராளிங்கிற அடிப்படையில் போராடிட்டு இருக்கும்போது ஒரு படைப்பு ரீதியாக அதை நான் வந்து வெளிக்காட்டக்கூடிய பங்கு கடமை எனக்கு இருக்குது. ஸோ அந்த பட்சத்தில் நான் அணுகும்போது யதார்த்தம் மாறி இருக்குங்கிறத நான் கண்கூடாக கண்டேன். இன்னொரு விஷயம், ஒரு வன்னியர் இனத்தில் இருக்கிற நீ எதற்கு தலித் சமுதாயத்துக்கு மேலே அக்கறை காட்டுற, இது உனக்கு எதுக்கு அப்படிங்கிற அந்த போக்கு இருக்குதுங்களா, அங்கே நீ இதை கையில் எடுத்துக்க வேண்டான்னு எதிர்ப்பு அங்கேருந்து கிளம்பிச்சு. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அந்த ஆதிக்க சாதி கீழ்சாதின்னு சொல்கிற மாதிரி கீழ் சாதியிலே வந்து தலித் அல்லாதவர், தலித்தில் நீங்கள் சொன்னீங்க நிறைய உட்பிரிவுகள், அவங்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சோம். அந்த பறையர் கல் அந்த அந்த கீழ் உட்பிரிவுகள் இருக்குல்ல, சக்கிலி அந்த மாதிரி வந்துடுது, அவங்களுக்குள்ளேயே வந்து அவன் கீழ் ஜாதி மேல் ஜாதி. ஏன்னா அதை மையமாக வச்சு தான் நான் ஒரு கதையும் எழுதினேன். தலித்துகளுக்கு கீழே தலித்துகளுக்குள்ளேயே ஜாதி பிரிவினைகள் இருக்குது, வெட்டுக்குத்து இருக்குது. அதாவது இப்போ ஒரு முதலையாருக்கும் இப்போ என்னுடைய தங்கை வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன், என்னோடய தங்கை நான் வந்து ஒரு எஸ்சிக்கு தான் கொடுத்துருக்கேன், என்னோடய நண்பனுக்கு தான் நான் திருமணம் பண்ணி கொடுத்துருக்கேன். அது நான் ஒரு கம்யூனிஸ்ட்டுங்கிறதுனால அது யாரும் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. நான் திருமணம் பண்ணியிருக்க என்னுடைய மனைவி வந்து எஸ்சி தான், அதனால் வந்து அது ஒரு புரட்சியாக யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நான் பேசிக்கலி ஒரு கம்யூனிஸ்ட்டு குடும்பம், கம்யூனிஸ்ட்டு தலைவர்கள் கம்யூனிஸ்ட் குடும்பத்துலேருந்து இருக்காங்கனால அது சமூகம் பெருசாக பார்க்காது, ஒரு பெரிய புரட்சியாக பார்க்காது. ஆனால் என்னுடைய சக நண்பனோ என்னுடைய சக தோழனோ அந்த விஷயத்தை செய்ய இந்த சமூகம் அனுமதிக்கவே மாட்டாங்க. பிரிஞ்சிருக்கு, அதுதான் ரியலாக இருக்குது. ஆனால் அப்படியேப்பட்டவர்களுக்கு என் மனைவி தலித், நான் வன்னியர், ஆனால் தலித் சம்பந்தமான ஒரு படைப்பை நான் எடுத்தேன்னா தலித்துகள்கிட்டேருந்து எனக்கு எதிர்ப்பு இருக்குது. இது நேரடியாக நான் சொல்கிறேன், எதிர்ப்பு இருக்குது, எதிர்ப்பு உருவாயிருக்கு. இப்போ கடைசி அந்த கேள்வி மட்டும் பதிவு பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் சார், அவரை ஆக்சுவலாக நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, ஒரு தலித் சமுதாயத்தை பற்றி நம்ம எடுக்கும் போதும் இல்லை நீங்கள் சொன்ன அவருக்கு நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, அதை பற்றி நம்ம சில விஷயங்கள் நம்ம ஊடகத்துக்கு நம்ம காமிக்கும் போது பொலிட்டீஷியன்ஸ் ஆர் தே சப்போர்ட்டிங் அஸ். Frank answer, they are not supporting because they want only popularity.
இந்த படம் அம்பேத்கர் போய் நம்ம காமிச்சோம் அப்படின்னா பாப்புலர் நமக்கு கிடைக்குமா? இல்லை, நான் சொல்ல வர்றது அம்பேத்கருங்க நான் என்ன சொல்கிறேன்னா, ஜாதிங்கிற விஷயத்தான் பேசிகிட்டு இருக்கோம். தலித் இனத்தில் அம்பேத்கருங்கிறது ஒரு மிகப்பெரிய, அம்பேத்கர் நீங்கள் சரியாக உள்வாங்கியிருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களான்னு தெரியல. ப்ளீஸ் எனக்கு என்ன ஒன்று, அம்பேத்கருங்கிற ஒரு இன்னைக்கு வந்து தலித் சமுதாயம் இன்னைக்கு பல இடங்களில் உட்காந்து பேசுறதுக்கு, தலித் மட்டும் அல்ல, தலித் அல்லாத வன்னியர் சமுதாயத்தையும் நான் உட்பட்டு பேசுகிறேன். ஏன்னா அதுவும் ஒரு தாழ்த்தப்பட்ட குரூப்பில் தான் இருக்குது. ஸோ அவங்க இன்னைக்கு வந்து இந்த இடத்துல உட்காந்து பேசணும் இல்லைங்களா, இப்படி ஒரு விவாதத்துக்கு உட்பட இதுவே வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான். இதற்கு அடித்தளமிட்டவர் அடிப்படையில் அம்பேத்கர் தான். ஆனால் அப்படிப்பட்ட நீங்கள் வந்து அம்பேத்கரை விட ஒரு சிறந்த படத்தை என்னால் தலித் சமுதாயத்தை வச்சு எடுத்துட முடியுமான்னு சொல்ல முடியல. அம்பேத்கருங்கிற ஒரு தலைவரை ஏன் ஜாதியில் இருக்க என்னுடைய குழந்தைகளுக்கு தெரியணும் இல்லையா? அரசியல் ஆதாயம் இல்லைங்க. அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, தலித் சமுதாய தலைவருக்கு மட்டும் அந்த விஷயம் இல்லை. தலித் இனத்தில் பிறந்த ஒரு நடிகனுக்கு, ஒரு தலித் இனத்தில் பிறந்த ஒரு ஒளிப்பதிவாளனுக்கு, ஒரு இசையமைப்பாளனுக்கு, தொழில்நுட்பம் சார்ந்த அத்தனை பேருக்குமே அந்த அக்கறை இல்லைங்கிறதா என்னுடைய வாதம். அதாவது அம்பேத்கர் படத்துக்கு வந்து மம்முட்டி பெஸ்ட் நேஷனல் அவார்டு வாங்கினது வந்து 99ல், படம் ரிலீஸ் ஆனது வந்து 2000. அதே ஒரு 10 வருஷம் வந்து ஓடிடுச்சு. வாங்கி வச்சுட்டு படத்தை வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஒருத்தர் வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருந்தார். ஸோ அது ஒரு அரசியல். படம் வந்த பிறகு அந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரு கடமை தலித் அரசியல் இயக்கங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு இல்லை, சாதி இல்லைன்னு சொல்கிற இயக்கங்கள் எத்தனையோ இருக்குது. உதாரணத்துக்கு கம்யூனிஸ்ட், அவங்க அதுக்கான என்ன முயற்சி எடுத்தாங்க? அந்த அம்பேத்கர் படத்தை திரையிடறது அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. எவ்வளவு தேவர்ஸ் வந்து லீடிங்ல இருக்காங்க தெரியுமா? தேவர்ல தான் ஃபர்ஸ்ட் 2-3 பீப்பிள் எப்படி சினிமால இருக்கோ அது மாதிரி தான் அங்கேயும் இருக்கான். இல்ல எனக்கு புரியாத கேள்வி, புரியாத பதில் என்ன மீடியம் அதுவே அப்படி இருக்கு. கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட நல்ல மீடியம் சினிமா. ஏன்னா அங்க ரெக்கமெண்டேஷன் செல்லுபடியாகாது சினிமால. ஒரு படம் காசு கொடுத்து நடிச்சிடலாம், 2வது படம் 3வது படம் ஏன் பாரதிய பையன் வர முடியல, ஏன் அவ்வளவு பேர் வர முடியல? அங்க வந்து திறமை மட்டும்தான் நிக்க முடியும். அம்பேத்கரை வந்து இன்னும் நம்ம தலித் இயக்கத்தை ஒரு தலைவராக தான் பார்க்குறோங்கிறதே நம்மளோட சாபக்கேடு தான். அவர் நமக்காக எவ்வளவோ செஞ்சிருந்தாலும் அவரோட படத்தை முன்னிறுத்தி எடுத்துட்டு போற கடமை திருமாவளவனுக்கு மட்டும்தான் இருக்குன்னு தான் நம்ம இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல அந்த படம் ரிலீஸ் ஆனப்ப ஆட்சியில் இருந்தவர் தன் வாரத்துக்கு 3 படம் பார்க்கறது பொழுதுபோக்காக வச்சிருந்தார் முதல்வராக இருந்த ஒருவர். இந்த படத்தை பத்தி ஒரு மூச்சு காத்து கூட வெளியே வரல. இல்லை, என்னுடைய விஷயம் என்னன்னா, அம்பேத்கர் படத்தை தொல் திருமாவளவன் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அவருக்கு அந்த கடமை இருக்குன்னு அவசியம் இல்லை. இந்தியாவில் பிறந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட அத்தனை இளைஞர்களுக்குமே அந்த கடமை இருக்கு. ஒன்று, அத்தனை அவங்களுக்கு மட்டுமல்ல, சமூக அக்கறை உள்ள அத்தனை பேருக்குமே இருக்கு. அதிகமான அக்கறை அது கீழே இருக்க அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருக்கு. இங்கே அவருடைய கொஸ்டின் என்னன்னா, நான் தாழ்த்தப்பட்ட ஒரு இனத்தை சார்ந்த ஒரு ரத்தம் சதையுமான பாலுமகேந்திர குறிப்பிடமா ஒரு படைப்பை கொண்டு வந்து நிறுத்தும் போது எனக்கான ஆதரவு அது சார்ந்த அரசியல்வாதிகள்கிட்டேருந்து கிடைக்கிறதாங்கிறது. நான் சொல்ல வர்றது அரசியல்வாதிகள்கிட்ட மட்டுமில்ல, அந்த இன மக்கள்கிட்டேருந்து எனக்கு கிடைக்கலங்கிறத நான் சொல்ல வரேன். ஏன் கிடைக்கலன்னா, அவங்க தன்னை வந்து முன்னிறுத்திக்க விரும்பலை. இப்போ இளையராஜா கிட்ட நான் போய் பேசுகிறேன், நான் வந்து எடுக்க போகிற ஒரு படைப்பு, நான் ஓப்பனாகவே பேசுகிறேன், நான் எடுக்க போகிற ஒரு படைப்பு எனக்கு நடந்த ஒரு விஷயத்தை நான் முன்னிறுத்துறேன். நான் ஒரு அரசு சார்ந்து இருக்கேன், ஒரு அரசியல் கட்சி சார்ந்து இருக்கேன். நான் வந்து ஒரு வேற்று ஜாதி பெண்ணை விரும்புகிறேன். இது வந்து புரட்சிக்காக நான் விரும்பலை, அவளுடைய ஆக்டிவிட்டீஸ் பார்த்து விரும்புகிற சமயத்தில் அவளை திருமணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். அப்போ ஆசைப்படும் போது இத்தனை நாட்கள் நான் எதை வந்து எந்த கோட்பாட்டை நம்பிக்கொண்டிருக்கணும் அவர் உடைச்சார் அருண்மொழி. அந்த கோட்பாடு தான் குறுக்க நிற்குது. ஜாதியை மறுக்கிற, ஜாதி இல்லை என்று சொல்கிறவர்களே வெளி வேஷம் போட்டு ஜாதி இருக்குன்னு அங்கே நடந்துக்கிறாங்க. அப்போ அங்கே முதல் முறையாக நான் ஜாதி எங்கே எதிர்கொள்கிறேன்னா, என்னுடைய பள்ளியில் மட்டும் இல்லை, நான் முதல்ல ஜாதியை மிக கோரமாக எதிர்கொள்கிறது என்னுடைய திருமணத்தில் தான். அங்கே காதல்ங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா அந்த பெண்ணை நான் கைப்பிடிச்சிருக்கவே முடியாது. ஸோ அந்த மோதலை மையமாக வச்சு நான் ஒரு கதை எழுத, நீங்கள் காதல் சாதமாக சொல்லிட்டீங்க. அந்த காதலுக்கு பின்னாடி வெறும் ஜாதி மட்டும் இல்லை, ஜாதி அந்த தலித்து ஜாதியத்துக்கு பின்னாடி இன்னும் பல கோர முகங்கள் இருக்குது. அவங்க ஒரு ஜாதிக்குள்ளே ஒரு தலித் பண்ணை நீங்கள் கைப்பிடிக்க முடியாது. நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க, வன்னிய ஜாதி உனக்கு எதுக்கு தலித் பண்ணு அப்படிங்கிற கேள்வி அங்கே வந்துச்சு. அங்கே பல பிரச்சனை இருந்தது. இதை மையமாக வச்சு ஒரு திரைக்கதை எழுதிட்டு நம்ம போய் உட்காந்து பேசணும்னா, உனக்கு இது ஏன், இது காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கிறது தான். உனக்கு இது ஏன்னு தனுஷ் சொல்கிறார், உனக்கு இது ஏன்னு இளையராஜா சொல்கிறார், உனக்கு வேறு கதையை கிடைக்கலங்கிற. எனக்கு அப்போ நாங்கள் என்ன போய் செய்ய முடியும்? நான் ஒரு தலித் சமுதாயம், என் மனைவி தலித்து, என் வாழ்க்கை எனக்கு முன்னாடி நடந்தது, இப்படி ஒரு மூடி மறைக்கப்பட்ட உண்மை என் மக்கள்கிட்ட தொடர்ந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்குது. இதை நான் உடைக்க விரும்புகிறேன். பார், நீ இப்படி நினச்சிட்டு இருக்க. அவர் சொன்னார் இல்லைங்களா,
கம்யூனிஸ்ட்டுங்கிறவங்க எல்லாருமே வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் கிடையாது. அப்படி ஒரு பிம்பம் இருக்குது. அங்கே உயர்ஜாதிக்காரர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. தாழ்த்தப்பட்டவர்கள் எங்களை போன்றவர்கள் கீழ் லெவலில் அந்த களப்பணியில் மட்டும்தான் இருக்கும். நாங்கள் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இல்லை. இது வந்து எல்லாருக்கும் தெரியும், இது மீடியாவில் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் வந்து ஒரு கம்யூனிஸ்ட்டில் ஒரு பெரிய பதவி அடைய முடியாது. அவங்க ஐயப்படுறதுல ஒரு இது இருக்குது. நீங்கள் இன்னைக்கு கல்யாணம் பண்ணுவீங்க, 3 வருஷம் கழிச்சு இல்லை 2 வருஷம் கழிச்சு டைவர்ஸ் பண்ணிட்டு போறீங்கன்னு வச்சுங்க அந்த தலித் பொண்ணை. அந்த அதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? சப்போஸ் நீங்க கல்யாணம் பண்றீங்க, ஒரு குழந்தையும் பெற்றுக்கிறீங்க, அப்புறம் அந்த தலித் பொண்ணை டைவர்ஸ் பண்ணிடுறீங்க. பிரச்சனை என்னன்னா எல்லாருமே டைவர்ஸ் பண்ணலாம், டைவர்ஸ் பண்ணலாம். இது மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன விஷயம்னா ஒரு 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 தலித் தாழ்த்தப்பட்ட அந்த பெண் குடும்பம் எனக்கு முன் வரும்போது இடையில நிற்கிற அரசியல் தலைவர், அவர் குறிப்பிட்டு பேசினதான் ஜாதிய அரசியல் தலைவர்கள் அங்கே குறுக்க நிற்கிறாங்க. அந்தந்த பகுதிகளில் அந்தந்த ஜாதிக்கான தலைவர்கள் இருக்கிறாங்க. அந்த 2 குடும்பங்களுக்குள்ளே எந்த பிளவும் இல்லை, பெண் கொடுக்கறதில்ல, எடுத்துக்கிறது இல்லை, நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அடுத்த நிமிஷம் வெளியில் போனால் நம்ம வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்குங்கிறதுங்கிற போக்கில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த சூழலில் நான் டைவர்ஸ் பண்ணிடுவேன், அவளை விட்டு ஓடி போயிடுவேங்கிறது நான் ஒன்றும் சினிமா ஸ்டார் ரஜினிகாந்தோ இல்லை கமல்ஹாசனோ கிடையாது. என் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணுறது நான் ஒரு சராசரி ஒரு ரிப்போர்ட்டர், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். நான் அவளை டைவர்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவனை டைவர்ஸ் பண்ணி போகாமல் இருந்தால் சரி. ஸோ அந்த சூழல் தான் வாழ்க்கை இருக்குது. லைஃப் வந்து அப்படி இருக்குன்னு அவசியம் இல்லை. 3 வருஷம் கழிச்சு நீங்கள் ஒரு கிராமின் பொண்ணு உங்களை காதலிக்கிறான்னு வச்சுக்கோங்க, இல்லை இல்லை ஏதோ ஒன்று நடக்குது, அப்புறம் நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீங்க, இந்த பொண்ணு கை கழிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு நான் இங்கே ஒரு காமெடியாக மாற்றலாம். நீங்கள் சொல்கிற ஒரு கருத்து அதிர்ச்சியான ஒரு விஷயம், ஆனால் உண்மையான விஷயம். ஒரு தலித்து சம்மந்தப்பட்ட, தலித்தை ஆதரிக்கிற, தலித் வரலாற்றை கொண்டாடுற ஒரு படம் அம்பேத்கர் படம். அதவே வந்து நான் ஒரு தலித்தை நான் ஆதரிக்கலை அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் வந்து ஒரு தலித்தை இருக்கிறதுல எனக்கு எந்த பெருமையுமே இல்லைன்றது தான் உண்மை. பிளாக் சுப்ரிமெசி அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி வந்து ஒரு கருப்பின ஆஃப்ரோ அமெரிக்கன்ஸ்ன்னு சொல்லப்படுறவங்க, நீக்ரோவாக இருக்கிறவங்களுக்கு எப்படி அந்த உணர்வு இருந்துச்சோ அது இல்லவே இல்லை. எனக்கு வந்து எனக்கு பெருமை ஒரு தலிதா எனக்கு எப்போ வருதுன்னா, நான் இவனை விட நான் கொஞ்சம் பெருசு, அவனை விட இவன் கொஞ்சம் பெருசு. தலித்தர்களுக்குள்ள ஒரு இவ சொல்ற மாதிரி சின்ன ஒரு விஷயம் வருது. இப்போ ஆக்சுவலாக நீங்கள் வந்து அம்பேத்கர் வச்சு ஒரு படம் வந்து ஓடலன்னு சொன்னீங்க. ஆனால் எனக்கு நாடார் சம்பந்தம் காமராஜர் படம் கூட வந்துச்சு, அதுவும் ஓடல. இல்லை, என்னுடைய கருத்தை தவறாக புரிஞ்சு. இல்லை உங்களை இல்லை சார், நான் பொதுவாக கேட்குறேன். இல்லை இல்லை உங்களை சொல்ல அந்த வாதமே அம்பேத்கர் கேள்வி என்னன்னா எடுக்கிற விஷயத்த எடுக்கிற மாதிரி எடுத்தா ஓடும். ஏன் தேவர்மான் ஓடிச்சு, ஏன் வந்து அம்பேத்கர் ஓடல? அப்ப ஏன் காமராஜர் படம் ஓடல? அது நாடார் தானே. இந்த வாதத்துக்கு நான் எடுக்கிற மாதிரி எடுத்தா கண்டிப்பா ஓடும். சேர்க்கிற விதத்துல மக்களை கொண்டு போய் சேர்த்தா சேரும். ஏன்னா ஒரு சமூக உணர்வு ஒண்ணு, ஒரு சமூக போக்கு ஒண்ணு, அவனை எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். இப்ப இந்த காலத்து மக்களுக்கு போய் நம்ம கொடியை பிடிச்சிட்டு இல்ல வந்து எழுதுற மாதிரி சேர்க்க முடியுமா? இல்ல, நாம பேசுறது அடிப்படையா இவர் அம்பேத்கர் படம் ஓடுமா ஓடாதாங்கிறத நான் சொல்லல. அதோட திரைக்கதை நான் சொல்லது தலித் பிரச்சனையை மையப்படுத்தி நான் ஒரு திரைக்கதை எழுதுறேன். அதுவும் தமிழ் சினிமா எப்போதுமே கொண்டாடுற ஒரு காதல் கதை தான். அந்த காதல் கதையை வந்து நான் கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, இந்த சமூகத்துக்கு முன்னாடி ரத்தம் சதம் வைக்கிறதுக்கு தடைகள் இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்கு நான் உதாரணத்துக்கு சொன்னது, அம்பேத்கர் படத்தினுடைய கதைக்குள்ளே நீங்கள் போகாதீங்க. அம்பேத்கர் படத்தை திரையிட அனுமதிக்கல, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. திரையிட அனுமதிக்கிறதுக்கு தான் நாங்கள் போராடிட்டு இருந்தோம். அந்த படம் திரையிடப்பட்டதுக்கு அப்புறம் ஓடுமா ஓடாதாங்கிறது என்னுடைய முக்கிய கேள்வி இல்லை. ஒரு படம் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த தலைவருடைய வாழ்க்கை வரலாறு தான் அது. அதனால வந்து தலித் சமுதாயம் ஒரு பெரிய புரட்சியை வெடிச்சு போகிறதில்ல. அதை வந்து வெளியிட ஒரு திரையில அரங்கத்துக்குள்ளே அனுமதிக்க மறுத்தாங்க. அதுக்கு எந்த அரசியல் தலைவரும் முன் வரலன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறது அந்த படம் வந்து நான் திரைக்கதையினுடைய நேர்த்தி அதில் ஏன்னா அதில் தேசிய விருதெல்லாம் வாங்கியிருக்காரு மம்முட்டி. அந்த படத்தினுடைய கட்டமைப்புக்குள்ளே நீங்கள் போக வேணாம். அது எந்த மாதிரி கட்டமைக்கப்பட்டது, எந்த மாதிரி திரைக்கதை எழுதுனாங்க, அது நமக்கு முக்கியம் இல்லை. அப்படியான ஒரு விஷயம் வெளிக்கொண்டு வரவே வந்து இவங்க கூட வரலங்க தான் நான் சொல்கிறேன். திரைக்கு வர முடியல, ஒரு தியேட்டருக்குள்ளே கொண்டு போக முடியல, தூக்கிட்டாங்க. அதாவது உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன், உதகமண்டலத்தில் என்னுடைய நண்பர் இருக்கார் மணிவசந்தன் சொல்லிட்டு, அவர் ஒரு உயர்ஜாதிக்காரர், அவர் ஒரு கம்யூனிஸ்ட் தோழர். அவர் இந்த படத்தை வந்து வாங்கிட்டார். ஒரு தியேட்டரில் போயிட்டு அந்த தியேட்டருக்கான கட்டணம் எல்லாத்தையும் வாங்கிட்டு பெட்டி அங்கே போயிடுச்சு. பெட்டி அங்கே போனால் அதை நடத்துகிற முதலாளி ஒரு தலித், திரையரங்க உரிமையாளர் தலித். அவர் இது மாதிரி அம்பேத்கர்னு ஒரு படம் போடுறோம் சார், போகிறேன்னா அம்பேத்கரா ஓகே படம் தானே போகிறீங்க போட்டுங்கன்னு பணம்லாம் கட்டி எல்லாருக்கும் அந்த, ஏன்னா நம்ம பகுதி மாதிரி உதயமண்டலத்தில் டமால்னு வந்து பைக்கில் ஏறி பல்சரில் போயிட முடியாது. எல்லாருமே மலை இனத்தில் இருக்கிற மக்கள், அவங்க எல்லாருமே அந்த தேட்டருக்கு வரணும்னா நிறைய இடர்பாடுகளோடு தான் வந்து சேரணும். ஒரு வாரமாக பிரச்சாரம் பண்ணி அம்பேத்கர் படம் இன்றைக்கி திரையிட போகிறேன்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லி எல்லா மக்களும் தேட்டருக்கு முன்னாடி கூட்டிட்டாங்க. ஆனால் அன்றைக்கி அவங்க தேட்டருக்குள்ளே அனுமதிக்கப்படணும். ஏன்னா
எந்த தலித் திரையரங்க உரிமையாளராக இருக்கிறாரோ அவருக்கு ஆதிக்க சாதியினரிடமிருந்து எதிர்ப்பு வந்திருக்கு. அந்த படம் அங்கே திரையிட்டா நடக்கிறது வேற என்ன, கொலை மிரட்டல் வந்திருக்கு. அவர் முழு வன்மத்தோட அந்த படத்தை திரையிட டோட்டலி அலோவ் பண்ணவே இல்லை. போலீஸ் வந்துடுச்சு, எல்லாம் வந்துடுச்சு, கூட்டத்தை கலைச்சி அந்த பெட்டி அங்கேயிருந்து திரும்பி வந்த தவிர அந்த படம் திரையிடப்படவே முடியும். 2 படம் இருக்கு, ஒன்று மம்முட்டி நடிச்ச படம், இன்னொன்று இங்கே என்னன்னா நம்ம பேசுகிற யதார்த்தம் உண்மைக்கு புறம்பாக இருக்குது. நான் ஒரு தலித் சமுதாயத்தில் நான் ஒரு செல்வாக்குள்ள நான் பணம் வச்சிருக்கிற ஆளாக இருந்தாலும் கூட நான் என் சமுதாய மக்களுக்கான பிரச்சனைன்னு ஒன்று வரும்பொழுது அந்த இடத்துல நான் வந்து நின்று எதிர்க்க தயாராக இல்லை. அப்படி எதிர்த்திருந்தால் அந்த தேட்டர் வந்து சூறையாடப்பட்டிருக்கலாம், தேட்டர் உரிமை இழந்திருக்கலாம், அவருடைய பிஸ்னஸ் பாதிக்கும். சார் சொன்ன மாதிரி நான் ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவங்கிறத சொல்லிக்கிறதுல எனக்கு பெருமையோ சிறுமையோ இல்லை. என் மக்கள் இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு நான் எடுத்து சொல்லும்போது அது சொல்கிறதுக்கான தைரியம் இங்கே யாருக்கும் இல்லைங்கிறது தாங்க. அப்படி சொல்லி வரும்போது நான் தனி மனிதன் இல்லை, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. சார் சொன்னார்ல நான் ஓடி போயிடுவேன்னு சொன்னார்ல, டைவர்ஸ் பண்ணிவிட்டு எனக்கான குழந்தைகள் இருக்குது, குடும்பம் இருக்குது. அந்த பாதுகாப்பு உணர்வு இந்த சமூகம் கொடுக்க தயங்குது. அந்த இடத்த விட்டு வெளியிலே போக முடியாது. இல்ல டைவர்ஸ்ங்கிறதுல அந்த படைப்பாளிக்கு இங்க பாதுகாப்பு இல்லைங்க தான் சொல்றேன். ஒரு படத்தை நான் திரையிடவே, யாரோ எடுத்த ஒரு படத்தை நான் திரையிடவே முடியாத சூழல்ல நான் எப்படி எனக்கான ஒரு படத்தை எடுக்க முடியும்? இல்ல பிரச்சனை வந்து நான் ஒய்ஃபை கண்டினியூ பண்ணதாங்கிறது இல்ல. இல்ல நான் சொல்ல தலித்தை கல்யாணம் பண்றது முக்கியம் இல்ல. என்னுடைய கேள்வி என்னன்னா ஒரு படைப்பை கொண்டு வந்து வைக்க முடியாதுங்கிறது தான். இல்லை இப்போ இந்த இதே படைப்பு இப்போ நெட்டில் நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு இன்னைக்கு வச்சுக்கோம். அதாவது அம்பேத்கர் படத்தை நான் இன்டர்நெட்டில் போடுறேன், எனக்கு எந்த விதமான தடையுமே அதுக்கு இருக்க முடியாது. என் படம் நான் ஃப்ரீயாக போடுறேன்பா. இருக்குன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக ஒரு டாரண்ட் லிங்க் இருக்குது, நல்ல படத்துக்கே வருது, அது கண்டிப்பாக இருக்கும். அதுக்கான வரவேற்பு இருக்கா அப்படின்னா வரவேற்பு இருக்குது. அந்த எனக்கு இல்லை, ஏன்னா நம்பிக்கைக்கான ஒரு ஒரு இது அது. அதாவது தலித் மக்கள் இடையில் தங்களை பெருமிதப்படுத்துகிற, தங்களுக்கான வரலாறுல கொண்டாட்டம் இருக்கிற ஒரு படத்தை ஒரு தலித் பார்க்க விரும்பலைன்னு வைங்களேன், அதை விட ஒரு சோகமே எனக்கு தெரியல. அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு இல்லை இந்த வெகுஜன சினிமாங்கிற பட்சத்தில் அது தவிர்க்கப்படுது. நடந்த கதைன்னு ஒரு படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தலித் சமுதாயத்தை மிகச்சரியாக நாம் எதிர்பார்க்குற திரைக்கதையில் கூடுமான வரைக்கும் இப்போ எடுக்கப்பட்டிருக்கிற சிறந்த குறும்படங்கள், அழகிய பெருனுடைய ஒரு பொன்சுதா இயக்கியிருக்கு. ஆமாம், அந்த படம் பெரும்பாலானவர்களோட பார்க்கப்பட்டிருக்கு, பல இடங்களில் திரையிடப்பட்டு. ஆனால் அதே கதையை அவரால் திரையில் எடுக்க முடியல. அதுதான் யதார்த்தம். நான் ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்த விஷயத்தை என்னால் ஒரு குறும்படமாக எடுக்க முடியும், யூடியூப்பில் போட முடியும், நான் விகடனுக்கு அனுப்ப முடியும், ஒரு ஹிந்துக்கு அனுப்ப முடியும், என்னை பாராட்டுவாங்க, நான் என்னோடய ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அனுப்ப முடியும், என்னை கொண்டாடுவாங்க. ஆனால் வெகுஜன சினிமாவில் அதை நான் திரையிட முடியாது, அந்த கதையை நான் கொண்டு வர முடியாது. ஏன்னா வெகுஜன சினிமா என்பது, தமிழ் சினிமா என்பது குறிப்பாக தமிழக அரசியலோட பின்னி பிணைஞ்சிருக்கு. அதுதான் பெரிய பிரச்சனை. அது ஒரு படைப்பாளிய படைப்புக்கு அப்பாற்பட்டு பார்க்கல. தங்கர்பச்சான் வன்னிய சமுதாயம் அல்லாத கதையை எடுத்தாலும் கூட அவரை வன்னியரோட இணைத்து பார்க்குற போக்கு தான் இருக்குது. சேரன் தன்னுடைய கம்யூனிட்டி சார்ந்து இல்லாத ஒரு படைப்பை எடுத்தாலும் அவரை சார்ந்து பார்க்குற போக்கு தான் இருக்குது. கமலஹாசன் தன் இனம் சாராத ஒரு படைப்பில் ஒர்க் பண்ணாலும் அவரை அந்த இனத்தோட சேர்த்து பார்க்குற ஒரு போக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இல்லை அந்த போக்குக்கான காரணங்கள் முக்கியமாக இருக்குது. வந்து மறுமலர்ச்சியிலே வந்து படையாட்சி புகழ்ந்து வைக்கிற மாதிரியான பாட்டு தேவையில்லை. இப்போ வந்து நான் மதுரைக்கு அந்த பாட்டோட தாக்கம் எனக்கு தெரியாது. மதுரையில் இருந்த மாணவர்கள் வந்துட்டு போற்றி பாடுதி பண்ணல ஒன்றுமே இல்லை சார், மறுமலர்ச்சியில் ஒரு பாட்டு இருக்கும், போட்டுட்டு ஆடுவாங்க பார்க்கணும், அப்படி வெறி பிடிச்ச மாதிரி வெட்டுறது ரெடியாக ஆடுவாங்க அப்படின்னு அந்த பாட்டு போட்டாலே நாங்கள் அப்படியே கதி கலைஞரும் சொன்னது வந்து தலித் மாணவன் கடலூர் சார், கடலூர் மாவட்டம். ஸோ இதுக்கான காரணங்கள் இருக்குது. தங்கர்பச்சான் வந்து தன்னைத்தானே ஒரு நேர்மையான படைப்பாளி என்னன்னு சொன்னாலும் இந்த மாதிரி மாணவர்கள் சொல்லவே தேவையில்லை. சொல்ல மறந்த கதையில் வந்துட்டு மாதவ படையாச்சி, இந்த படையாச்சி, அந்த படையாச்சின்னு எத்தனை பேர் படையாச்சி அடையாளப்படுத்தப்படுறாங்க அப்படி தேவைக்கு மிக மிகுதியாக அடையாளப்படுத்தப்படுறாங்க அப்படிங்கிறப்ப வந்து ஒரு கேள்விக்குள்ளப்படும் பட்டே தான் ஆகும். ஸோ இவர்களோட வாசிப்பு கமல் அதே மாதிரி தான், தேவரமான எந்த நலச்சத்து இருக்கு அப்படிங்கிறனாலும் அந்த விமர்சனம் வரும். மிகைப்படுத்தப்பட்ட வாசிப்பு இருக்குன்னாலும் கூட அதுக்கான மூவாதாரம் இல்லவே இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதுக்கான மூவாதாரம் அவங்க எடுத்த திரைப்படங்களே பட்டே நம்ம டிஸ்கஷன் நாலா பக்கமும் போயிட்டு இருக்கு. ஆனால் அவங்க ரொம்ப ஹானஸ்டாக இருக்காங்கன்னு சொல்லலாம்ல. அந்த அவங்க வந்து அவங்க இதுக்கு ஹானஸ்டாக இருக்காங்க. அவங்க என்னவோ இல்லை இப்போ வந்து தங்கர்பச்சான் வந்து என்ன இப்போ இன்னைக்கு காலைல கேட்கலாம் போலியா இல்லை
இதா இருக்கான்னு சொல்ல மொழியா இல்லைன்னு வேணா சொல்லலாம ஒழிய, ஆனா ஒரு ரொம்ப அறிவார்த்தமா அப்படியே கான்சியஸா இருக்கான்னு சொல்ல முடியாது. எடுக்கிற படங்கள்லாம் படையாட்சியை வந்து தூக்கி பிடிக்கிறாரு அப்படிங்கிறது மறுப்பார் அவரு. இன்னைய காலகட்டத்துல வந்து நான் சொன்ன மாதிரி கடலூர் மாவட்டத்துல வந்து ஆதிக்க தரிசனம் அவங்க தான். அந்த காலத்துல வந்து அவங்க அடிமைப்பட்ட சாதியா இருந்திருக்கலாம். அந்த வகையில வந்து அவங்களுக்கான நியாயங்களை வந்து சொல்ல வேண்டிய முக்கியத்துவம் படலாம். பட் இந்த காலத்துல வந்து அவங்க எழுச்சி பெற்ற பிறகு நீங்க படையாட்சி போகிற மாதிரி ஒரு பாட்டு வைக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன தேவை என்ன அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து தேட்டர்ல இருந்து ஃபினான்ஸ் பண்றவங்கல இருந்து எல்லாம் இது பண்றாங்க. உள்குத்து இருக்கு. உள்குத்து இல்லாம எந்த விஷயமே நடக்காது சார். அப்போ வந்து அவங்க சாதிங்கிறத விட்டுட்டு எங்களோட கலாச்சார அடையாளங்களை வந்து நாங்கள் முன்னிறுத்தி காமிச்சுக்கிறோம், எங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு பின்புலம் இருக்குது, அதை நாங்கள் ஸ்க்ரீனில் கொண்டு வந்து ஆசைப்படுறவங்களோட நிப்பாட்டிப்பாங்க சார். நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா, இப்போ வந்து ஒரு தலித் இயக்குனர், ஒரு தலித் படைப்பாளி தலித்தோட முன்னேற்றத்தையோ அவங்களோட அடக்குமுறையை பற்றியோ படம் எடுக்கணும் இல்லை. அவரால் ஒரு நார்மலாக ஒரு கமர்ஷியல் படம் கூட இங்கே எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குங்கிறது என்னோட கருத்து. அது எந்த விதமான சாதி அடையாளங்களும் இல்லாமல் அவரால் ஒரு கமர்ஷியல் படம் தமிழ்நாட்டிலே இங்கே பிறந்து வளர்ந்து இந்த சென்னை கோடம்பாக்கத்தில் இருந்தவரால் எடுக்க முடியும். சுசீந்திரன் தலித்து, ஞான ராஜசேகரன் தலித்து, இளையராஜா தலித்து, இவங்களாம் வெற்றி அடைஞ்சிருக்காங்கல்ல. இவங்களாம் வெற்றி தானே. 3 பேர் சொல்லியிருக்கீங்க சார். எவ்வளோ பேர் வருவாங்க வந்தவங்கன்னு சொல்கிறப்ப களஞ்சியம் அவர் வந்து வெவ்வேறு பர்சனல் கேரக்டர்னாலேயோ இல்லை வேறு எதுனாலையோ இதுமாரி காமராஜ் மாரி படம் எடுத்தால் போக வேண்டியதான் வீட்டுக்கு. அவர் வீட்டில் போய் துரத்திட்டு போய் அடிப்பாங்க யாராவது. அதெல்லாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் இன்ஸ்டியூட்டில் போய் படித்தாவது கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சு படம் எடுக்காமையாக சுற்றிட்டு இருக்கலாம். ஆனால் சரி முடிச்சிடலாம். உங்களுக்கு முடிஞ்ச டயர்டாக இருக்கீங்க.